இந்த ஜாயின் பண்ணிருக்கீங்க. என்னோட ஆடியோ கேக்குதா? தாமோதரன் ஃபர்ஸ்ட் டைமா சார் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஸோ பேசிக்கா எல்லாருக்கும் இன்னையோட டாபிக் மட்டும் சொல்லிடுறேன். ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். ப்ளஸ் வந்து உங்ககிட்ட வேற ஏதாவது பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் போக போக என்ன கொஸ்டின்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒன்றும் ப்ராப்பரான என்ன சொல்றது தியரிட்டிக்கல் கிளாஸ் மாதிரிலாம் ஒன்றும் போகாது. நீங்க என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஃபர்தரா எப்படி இம்ப்ரூவ் பண்றது ட்ரேடிங்லன்னு சொல்லிட்டு அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மற்றவங்கள மாதிரி தியரிட்டிக்கலா 4 ஸ்லைடை போட்டுட்டு இதுதான் சொல்லி சொல்றதுக்குலாம் ஸோ அதெல்லாம் வேஸ்ட் தான். சரிங்களா? இது ஒன்லி குரூப் டிஸ்கஷன் தான். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு ஆன்சர் வரும், அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தரா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, ஆப்ஷன் பையிங்னா என்ன, எல்லாருக்கும் ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்ல? ஓகே. ஸோ ஆப்ஷன் செல்லிங்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சும்மா ஒரு வெறுப்பெல்லாம் சொல்லிடுறேன். ரைட் நோ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம். ஓகே, 18,000 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்ஷன் செல்லர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கனாக்கா மார்க்கெட் வந்து 18,500க்கு மேலே வரக்கூடாது, ஸோ 17,500க்கு மேலே கீழே வரக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஓடிஎம் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இவங்க எல்லாத்தையும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வேற வேற ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி அட் த மணி கால் ஆப்ஷன், அட் த மணி புட் ஆப்ஷனே வந்து ரைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ரைட்டர்னாலும் ஒன்று தான், செல்லர்னாலும் ஒன்று தான். ஸோ ஒரு செல்லர் இல்லாதப்போ நம்மளால வந்து எந்த ஒரு ஆப்ஷனையும் பை பண்ண முடியாது. முதல்ல இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு வந்து செல்லர் தான் முக்கியம். சரிங்களா? செல்லர் இல்லைன்னா நம்மளால அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகாது. அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகலைன்னா நம்மளால பையரால வாங்க முடியாது. ஸோ இப்படிதான் வந்துட்டு செல்லிங் ஓஏ வந்துட்டு செல்லரை டிபெண்ட் பண்ணி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பில்டப் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒரு செல்லர் அந்த இடத்துல இல்லைனாக்கா, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல செல்லர் இல்லைனாக்கா அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்ட் நம்மளால வாங்க முடியாது. ஸோ செல்லர் வந்து ஏன் செல் பண்றாங்கன்னாக்கா இந்த டைம் ஃப்ரேம் இந்த டியூரேஷனுக்குள்ள மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் விட்டு வெளியில போகாது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல செல்லர்ஸ் வந்து ட்ரேட் பண்றாங்க. லைக் அந்த இடத்துல வந்துட்டு ஓஏ வந்து பில்டப் பண்றாங்க. ஸோ நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஓகே மார்க்கெட் வந்து இந்த டியூரேஷன்ல இங்க இருந்து இந்த இடத்துக்கு போயிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல நாம அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு பை பண்றோம் அவங்ககிட்ட இருந்து. ஸோ இதுதான் வந்து சிம்பிள். இது யாராவது ஒரு செல்லர் இருந்தா மட்டும்தான் நம்மளால பை பண்ண முடியும். பையர் இருந்தா மட்டும் வந்துட்டு செல்லர் இல்லாதப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் தம் ரூல். எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு இல்லாம எங்க இருந்தாலும் சரி, செல்லர் இல்லைன்னா நம்ம பையர் இல்லை, நம்ம பை பண்ண முடியாது ஒண்ணு. அதுக்கப்புறம் செல்லருக்கும் ஆப்ஷன் பையருக்கும் இருக்கிற மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னாக்க, நீங்க பையரா இருந்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்றது எல்லாமே வந்து வீக்லி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றோம். ப்ராப்பரான மொமெண்டம் இருக்கும்போது மட்டும்தான் வந்து ஆப்ஷன் பையர் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படின்னாக்க, சப்போஸ் நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டு 1 மணி நேரம் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்க, டார்கெட்டும் வரல ஸ்டாப் லாஸும் வரல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பை நேச்சுரலாவே பாத்தீங்கன்னாக்கா டைம் டிகேன்னு ஒன்று ஆரம்பிச்சிடும். இந்த டைம் டிகே வந்து உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்ல கொண்டு போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு மெயின் ரீசனா நம்ம வந்து மொமெண்டம் இருக்கும்போது மட்டும் ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு மீதி டைம்லாம் வந்து ஒன்லி வெயிட் அண்ட் வாட்ச் பண்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இதுதான். ஸோ ஆப்ஷன் டிகேனா யாருக்கெல்லாம் தெரியாது? ஆப்ஷன் டிகே, டைம் டிகே எனக்கு தெரியாது ப்ரோ. ஓகே, எனக்கும் தெரியாது சார். ஓகே நான் சொல்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு காட்டுறேன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ரோ. போன வர மாதிரி அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? ஓகே. யூடியூப்ல போடுறது கொஞ்ச நாள் கண்டிப்பா.
ஓகே ஓகே. ஸோ டைம் டேக்கேன்னா ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்து இப்போ மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம மார்க்கெட்ல. சரிங்களா, ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ வந்துட்டு மார்க்கெட் க்ளோசிங்ல இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அட் த மணி எடுத்துக்கலாம். அட் த மணி 18,850 கால் ஆப்ஷனை வந்து நீங்க வந்து பை பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் சென்சிபிள்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஆப்ஷன் வந்து பை பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சரி, இது வந்து ப்ரீமியம் வெப்சைட் இது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, மார்க்கெட் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு 18,850க்கு மேல போறதுனால நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு அட் த மணி கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணிட்டீங்க. இப்போ மார்க்கெட் வந்து எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன் தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுங்க ப்ரோ. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ 11 மண்டே இந்த இடத்துல பாருங்க, மண்டே 11:53 வச்சுக்கலாம், 11:15 வச்சுக்கலாம் டைம். ஓகேவா, மண்டே வந்து 11:15க்கு மார்க்கெட் வந்து எங்கேயுமே போகாம ஒரு காலையில 9:15க்கு நீங்க இந்த ரேட்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாமே, எக்ஸாம்பிளுக்கு 80 ருபீஸ்க்கு நீங்க எடுத்துட்டீங்க. மார்க்கெட் எங்கேயுமே போகாம 2 மணி நேரம் ஹால்ட் பண்ணிடுச்சுனாக்க உங்களுடைய ஆப்ஷன் பிரீமியம் வந்து டிகே ஆயிடும். ஏன்னாக்கா டைம் ஈக்குவல் டு மணின்னு வந்து எது சொல்லுவாங்கன்னாக்கா, ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆக போகுது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட்ல போயிட்டு ஒரு லேண்டை வந்து நமக்கு பை பண்ண போறோம். அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தராங்க. இப்போ நம்ம என்ன ஆகுனாக்கா, ஒவ்வொரு நாள் நம்ம வந்து டிலே பண்ண 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 இப்போ 3 மாசம் நம்ம கிட்ட 90 நாள் அந்த லேண்டை வந்து அட்வான்ஸ் கட்டி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். மீதி பணத்தை கட்டி நம்ம அந்த லேண்டை வந்து நம்ம பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறோம். சரிங்களா, அந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து ஒரு மாசம் தள்ளிட்டீங்கன்னாக்கா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. லைக் 90 நாள் நம்ம கிட்ட டைம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கடக்க அந்த ஆப்ஷன் நம்ம போட்ட கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு டேட் வந்து க்ளோஸ் பக்கத்துல வந்துட்டே இருக்கா, அப்ப அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும். வேல்யூனா ஒன்றும் இல்லை, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு குறைஞ்சிட்டே போகும். இப்போ எல்லாருக்கும் ரியல் எஸ்டேட்ல ஏன் நம்ம வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம்னு தெரியுமா? ஒரு ரியல் எஸ்டேட்ல நம்ம ஒரு இடம் வாங்க போறோம்னாக்கா ஏன் நம்ம வந்து டோக்கன் அட்வான்ஸ் கட்டிட்டு ஏன் நம்ம வந்துட்டு அக்ரிமெண்ட் போடுறோம்? 3 மாசத்துல நான் வாங்கிக்கிறேன், 2 மாசத்துல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஏன் நம்ம வந்து கான்ட்ராக்ட் போடுறோம்? ஆஸ் அ பையரா நீங்க கான்ட்ராக்ட் போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, ஆஸ் அ செல்லரா அவன் வந்து கான்ட்ராக்ட் போட்டே ஆகணும். ஏன்னாக்கா நான் ஒரு இடத்த விற்க போறேன், எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இடத்த விற்க போறேன், நீங்க வந்து பையர், நாளைக்கு நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. சரிங்களா, அதனால நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன பிரீமியம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துட்றேன், அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றேன். இப்போ நாளைக்கு நீங்க வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. நீங்க வரலன்னா அந்த அட்வான்ஸ் வந்து எனக்கு தான் சொந்தம். இப்போ இதனாலதான் வந்துட்டு ரியல் எஸ்டேட்ல நம்ம எல்லாரும் வந்துட்டு பை பண்ண போகும்போது ஒரு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி கான்ட்ராக்ட் போடுறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஆஸ் அ பையரா நீங்க நாளைக்கு வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க எனக்கு வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க. அந்த டோக்கன் அட்வான்ஸ் வந்து நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கான பே ஆஃபா தான் வந்து, இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணதுக்கான ப்ராஃபிட்டா தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா நான் உங்களை நம்பி நான் இந்த இடத்த விற்காம 3 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க எனக்கு கொடுக்குற அந்த அட்வான்ஸ் தான் எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட். சரிங்களா, 3 மாசம் நான் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கேன். நீங்க 3 மாசம் வரலனாக்கா நான் இந்த 50 லட்ச ரூபாய் சொத்தை நான் விற்காம வச்சிருக்கிறதுக்கு என்ன ப்ராஃபிட்? நீங்க கொடுத்த இந்த 5 லட்ச ரூபாய் தான் ப்ராஃபிட். ஸோ இப்படிதான் வந்து ஆப்ஷன் பையிங்கும் ஆப்ஷன் செல்லிங்கும் இப்படிதான் கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு அவுட் ஆஃப் த மணி ஒரு ஆப்ஷன் நான் சும்மா ஒன்று செலக்ட் பண்றேன். ஒரே நிமிஷம், அவுட் ஆஃப் த மணி செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாசம் ஜூன் மாசத்தோட அவுட் ஆஃப் த மணி 19,000 கால் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா, இதோட பிரைஸ் வந்து 70 ரூபா இருக்கு இப்போதைக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஆஸ் அ பையரா நீங்க என்ன பண்றீங்க, 19,000க்கு மேல போயிரும் இந்த மாசம் எண்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆப்ஷன் பிரைஸை வந்து பிட் பண்றீங்க. ஸோ அதே மாதிரி தானே நம்ம வந்துட்டு நம்ம ஏன் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ஏன் வந்துட்டு 18,850 கால் ஆப்ஷனை பை பண்றோம்? மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிருன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம பை பண்றோம். அதே மாதிரி தான் அவுட் ஆஃப் த மணிலையும், இப்போ எக்ஸாம்பிள் கோசரம் அவுட் ஆஃப் த மணி சொல்றேன். இந்த 29th ஜூனுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து 19,000 தாண்டிரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்க ஆஸ் அ ஆப்ஷன் பையரா நீங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து பை பண்றீங்க. சரிங்களா, நான் வந்து என்ன சொல்றேன், 19 ஆப்ஷன் செல்லரா 19,000க்கு மேல வந்தா
ஓகேங்களா? 19,000க்கு மேல வந்தா என்கிட்ட இருக்கிற 19,000 ரூபாய் கான்ட்ராக்ட் உனக்கு நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வரலனாக்கா 19,000க்கு மேல வரலனாக்கா நீங்க கொடுத்த 70 ரூபாய் லாஸ். சரிங்களா? நீங்க எனக்கு கொடுத்த 70 ரூபாய் உங்களுக்கு லாஸ், எனக்கு ப்ராஃபிட். இப்போ இப்படிதான் ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் நடுவில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து நடக்கிறது. இப்படிதான் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்னது ஓரளவு கிளாரிட்டியா இருந்ததா? இல்லைன்னா இன்னொரு தடவை சொல்றேன். சொல்லுங்க பிரதர், இன்னொரு டைம் சொல்லுங்க. ஓகே. ஆஸ் ஆப்ஷன் பையரா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எண்ட் ஆஃப் த மந்த் 29th ஜூன் வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஒரு டேட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 29th ஜூன் வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பிளான் பண்றீங்க? மார்க்கெட் வந்து 19,000 தாண்டி போயிடும் இந்த மாசம் எண்டுக்குள்ள அப்படின்னு நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கான்ட்ராக்டை என்கிட்ட இருந்து நீங்க பை பண்றீங்க. நான் வந்து ஆப்ஷன் செல்லர். இப்போ எல்லாருக்கும் நீங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே வந்து ஆப்ஷன் பையர், நான் வந்து ஆப்ஷன் செல்லர். உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்றேன். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த மந்த் மார்க்கெட்டு 19,000 தாண்டிடுச்சுனாக்கா சரிங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நான் வந்துட்டு நீங்க உங்ககிட்ட இருந்து வாங்கின அந்த 70 ரூபாய்க்கு வசரம் 19,000க்கு மேல எவ்வளவு ரூபாய் மார்க்கெட் போனாலும் அத்தனை ரூபாய் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஆஸ் அ ஆப்ஷன் செல்லரா நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நீங்க எவ்வளவு பை பண்ணிருக்கீங்க? எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து 19,000 கால் ஆப்ஷனை 70 ரூபாய்க்கு பை பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ப்ராஃபிட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 19,070 இருந்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னாக்கா நீங்க ஆல்ரெடி பிரீமியம் 70 ரூபாய் பே பண்ணிட்டீங்க, பிளஸ் 19,000 உங்களுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ். இது ரெண்டுமே ஆட் பண்ணி பாத்தீங்கன்னாக்க 19,070 ஆயிடுச்சு. அதுக்கு மேலதான் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நாளைக்கே மார்க்கெட் 19,000 தாண்டிடுச்சுனாக்கா இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூனால உங்களுக்கு வந்து இமீடியட்டா ப்ராஃபிட் காட்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு டைம் வேல்யூ இருக்குல்ல, இப்போ இந்த டைம் வேல்யூ வந்து எனக்கு அகைன்ஸ்டா ஒர்க் ஆகுது, உங்களுக்கு பாசிட்டிவா ஒர்க் ஆகுது. இதனாலதான் வந்துட்டு ஆப்ஷனை பை பண்ண உடனே மேல போக ஆரம்பிச்சாக்க ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட். பை பண்ண உடனே மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா, நான் செல் பண்ண உடனே மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆஸ் அ ஆப்ஷன் செல்லரா எனக்கு வந்து நெகட்டிவ் அது. சரிங்களா? ஸோ அதனாலதான் ஆப்ஷன் பையர் வந்து நீங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணும்போது மட்டும், ஒரு மொமெண்டம் பிடிக்கும் போது மட்டும் ஆப்ஷன் பை பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிருக்கும். இல்லைனாக்கா டைம் டிகே வந்து உங்களுடைய பிரைஸ் வந்து குறைச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து 70 ரூபாய்க்கு இந்த பிரைஸ் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? நாளைக்கு காலையில மார்க்கெட் என்ன ஆச்சு? ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு காலை மார்க்கெட் என்ன ஆச்சுனாக்க, நாளைக்கு காலையில மண்டே காலையில ஒரு 100 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு 0.5% வந்து கேப் அப் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. இமிடியேட் ஆக்ஷன் தான் வந்துட்டு நேற்று நாளைக்கு நடக்க போகுது. எக்ஸாம்பிள் வந்துட்டு எங்க பாருங்க ஸ்கிரீன். ஓகே. இன்னைக்கு காலையில நீங்க வந்து ஒரு ஆப்ஷனை வந்து பை பண்ணிட்டீங்க. நாளைக்கு இப்போ நம்ம இன்ட்ராடேன்றதை வந்து நம்ம வந்து டெலிவரியா எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து 1% அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இமீடியட்டா வந்து உங்களுக்கு வந்து 3,500 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா? இமீடியட்டா அப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வாங்கினீங்க, நாளைக்கு காலையிலேயே அப் ஆயிடுச்சு. இமீடியட்டா உங்களுக்கு வந்து 3,500 rupees உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இமீடியட்டா மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துருச்சு, அதனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஆஸ் ஆப்ஷன் பையரா உங்களுக்கு ப்ராஃபிட், ஆஸ் ஆப்ஷன் செல்லரா எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே ஓகே மேம். இப்போ அதே வந்து டைம் இந்த இடத்துல நான் ஃபார்வர்ட் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, 1% வந்து கேப் அப் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். இன்னையோட ரேட் வந்து 18,226 இன்னையோட நிப்டியோட பிரைஸ். ஓகேங்களா? நிப்டி இந்த 18,226 இருக்கும்போது 19,000 கால் ஆப்ஷன், இந்த இடத்துல 19,000 கால் ஆப்ஷனை நான் வந்து பை பண்ணியிருக்கேன். எவ்வளவு ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன்? 69 ரூபாய் 80 பைசாக்கு நான் பை பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில
நிஃப்டி வந்து இந்த இடத்துல மூமெண்டம் கொடுக்குது. இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கிங் தெரியுதா? ப்ளூ கலர் மார்க்கிங் நிஃப்டி டார்கெட் இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு மூவ் பண்றேன். நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு எக்ஸாம்பிளுக்கு அப் ட்ரெண்ட்ல 1% மேல போயிடுச்சு நிஃப்டி. இப்போ உங்களுக்கு இமீடியட்டா 3583 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். இந்த கிரீன் ப்ராஜெக்டட் ப்ராஃபிட் காட்டுறதுல. ஸோ இதுதான் உங்களோட ப்ராஃபிட். இதுதான் உங்களோட ப்ராஃபிட் 3483 ரூபா. மண்டே காலையில 11:22 உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? இதே நீங்க சப்போஸ் மார்க்கெட் வந்து 1% அப் ஆயிடுச்சு. இப்போ வந்து டைம் டிகே, இதுல டைம் டிகே ஒன்றும் என்ன சொல்றது இம்பாக்ட் பண்ணல. அதே மார்க்கெட் அதே இடத்துல 19,014 நின்றுச்சு. எப்போ வரைக்கும்? செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நின்றுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் டைம் மாத்திட்டேன் பாருங்க, செவ்வாய்க்கிழமை மாத்திட்டேன். மாத்தின உடனே என்ன ஆச்சு? உங்களுடைய ப்ராஃபிட் 500 ரூபாய் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? டைம் டிகே இதுதான். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் அங்கதான் இருக்கு, எங்கேயுமே போகல மார்க்கெட். ஆனா உங்களுடைய பிரைஸ் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருச்சு பை டிஃபால்ட்டா. மார்க்கெட் எங்கேயுமே போலனாலும் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிரும். இது யாருக்கு ஃபேவரா ஆக்ட் ஆகும்னாக்கா செல்லருக்கு ஃபேவரா ஆக்ட் ஆகும். முதல் நாள் எனக்கு 3500 ரூபாய் லாஸ். சொல்லுங்க ப்ரோ. இந்த டைம் டிகே எதுக்கு பிரதர் ஆகுது? ஆமா, இப்போ வந்து டைம் டிகே எதுக்கு ஆகுதுனாக்கா, நான் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு லேண்ட் வச்சிருக்கேன், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வச்சிருக்கேன். நான் 25 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டேன், சரிங்களா? நீங்க வந்துட்டு ஆப்ஷன் பையர், நீங்க 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்க ரெடி. நீங்க வந்து லேண்ட் பையர், நீங்க வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்க ஒத்துக்கிட்டீங்க. நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்க? அட்வான்ஸா என்ன கொடுக்குறீங்க? வெறும் 1 லட்சமோ 2 லட்சமோ அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, சரிங்களா? நான் உங்களை மட்டுமே நம்பிட்டு இந்த 3 மாசம் நான் இதை ஹோல்ட் பண்ண முடியாது, சரிங்களா? நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோ எனக்கு தெரியாது. இப்போ நீங்க ஒவ்வொரு நாள் டைம் போக போக ரிஸ்க் யாருக்கு அதிகம்? உங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகம். ஏன்னா நீங்க வந்து மணியை வந்து வெளியில புரட்டி எடுத்துட்டு வரதுக்கு பிளான் பண்றீங்க, உங்களால புரட்ட முடியல. 3 மாசத்துக்குள்ள உங்களால வர முடியல. இப்போ இது யாருக்கு ஃபேவரா இருக்கணும்? ஆப்ஷன் செல்லருக்கு தான் ஃபேவரா இருக்கணும். ஏன்னாக்கா நான் வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை, ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நான் விற்கிறதுக்கோசரம் உங்களுக்காக நான் 3 மாசம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. ஆப்ஷன் பையருக்கு அப்படி இல்லை, ரியல் எஸ்டேட் பையருக்கு அப்படி இல்லை. நீங்க ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துடுறீங்க ரிஸ்க் எடுத்து. அந்த ரிஸ்க்கு மேல போனாக்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை. முடிஞ்சா நம்ம வந்து பைசாவை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த லேண்டை பை பண்ணிக்க போறோம். இல்லைனாக்கா நீங்க கொடுத்த டோக்கன் அட்வான்ஸோட உங்களுக்கு லாஸ் ஆக போகுது, சரிங்களா? இதுதான் வந்து ஆப்ஷன் பையிங்லயும் இதே சேம் எக்ஸாம்பிள் தான் வந்து ரிப்ளிகேட் ஆகும். இப்ப டைம் டிகே இல்லைனாக்கா நீங்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைம்ல வந்துட்டு எனக்கு இது பண்ணி கொடுப்பான்னு சொல்லுவீங்க. எக்ஸாம்பிள் இப்ப நான் 3 மாசம் டைம் உங்களுக்கு கொடுக்கல, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் போட்டு 1 வருஷம் கழிச்சு வந்து எனக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பான்னு சொல்லுவீங்க, ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இது வந்து வீக்லில நீங்க சொல்றீங்க, மந்த்லி கான்ட்ராக்ட்ல எப்படி ப்ரோ? மந்த்லி கான்ட்ராக்ட்லயும் டைம் டிகே இருக்கும், வீக்லி கான்ட்ராக்ட்லயும் இருக்கும். டெய்லி நீங்க பண்ணீங்கனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு டிகே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு டிகே இருக்கும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் டிகே இருக்கும், ஓவர் த நைட்டும் டிகே இருக்கும், ஓவர் த வீக்கெண்டும் உங்களுக்கு டிகே இருக்கும். பிடிஎஸ்டி ஆப்ஷன் செல்லர் வந்து அந்த இடத்துல கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. ஓகேங்களா? அந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் போகாதுன்னு கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு 3500 வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு, அவங்களுக்கு வந்து 3500 லாஸ். ஓகேங்களா? அந்த இடத்துல அவங்களால எக்ஸிட் ஆக முடியுமா? எக்ஸிட் ஆக முடியும். ஆப்ஷன் செல்லரால எக்ஸிட் ஆக முடியும். ஏன்னாக்கா நிஃப்டில பாத்தீங்கன்னாக்கா மல்டிபிள் லேக்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது எவ்ரி மினிட், ஓகேங்களா? ஆமா. அப்போ கான்ட்ராக்ட் வந்து நானும் நீங்களும், இப்ப யார் பேசுனது? அமித் இல்ல அமித். இப்ப நான் வந்து ஆப்ஷன் செல்லர், நசீர். இப்ப நான் வந்து ஆப்ஷன் செல்லர், சரிங்களா? நசீர் வந்து பை பண்ணிட்டீங்க, சரிங்களா? நான் மறுபடியும் நான் வந்து ஸ்கொயர் அப் பண்ணணும்னாக்கா நான் நசீர் கிட்ட தான் ஸ்கொயர் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வேற யார்கிட்ட வேணாலும் தாமோதரன் சார் கிட்ட இல்ல அரவிந்த் கிட்ட யார்கிட்ட வேணாலும் நான் வந்து ஸ்கொயர் அப் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து அந்த இடத்துல அவங்க ஸ்கொயர் அப் பண்றாங்க ப்ரோ. அப்ப அந்த 3500ன்ற அமௌண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட், அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்குமா இல்ல அதிகமாகுமா? உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து க்ளோஸ் பண்ணல, உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்துருவீங்க வெளியில.
பட் நான் நம்ம க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன், நான் லாஸ்ட் புக் க்ளோஸ் பண்ணி பண்ணது வரைக்கும் அந்த டேட்டுக்கு அப்படியே தான் இருக்கும். அடுத்த நாள் வந்தாதான் அந்த அப்படியே தான் பிரீமியம் வந்து டிகே ஆகும். ஆமா ஓகே எக்ஸாக்டா. அடுத்த நாள் இல்ல, அடுத்த 1 மணி நேரத்திலேயே உங்களுக்கு டீக் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு டீக் ஆகும், ஒரு 1 ஹவருக்கு எவ்வளவு டீக் ஆகும்னு சொல்லி காட்டுறேன். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து 3483 ப்ராஃபிட் இருக்கா. இப்போ 1 ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க இப்போ என்ன டைம் 11:23 இங்க இருக்கு. இதை நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு தடவை ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணிட்டு 11:27க்கு அப்புறமா நான் போயிட்டு 2:27 போறேன், 2:30க்கு போயிடுறேன். ஓகேங்களா, 2:30க்கு என்ன ஆச்சு, உங்க ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சா, 50 ரூபா கம்மி ஆயிடுச்சா 2:30க்கு? ஆமா 3487 இருந்தது, இப்போ 3431 ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்றேன், 3:30க்கு பண்றேன். 3:30க்கு 60 rupees கம்மி ஆயிடுச்சா. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தா 9:30க்கு வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 9:30க்கு வந்து பாக்குறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் 300 rupees உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, 350 rupees லாஸ் ஆயிடுச்சு. ஸோ டைம் போக போக மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கலனாக்கா டைம் போக போக ஆப்ஷன் பையருக்கு வந்து லாஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டே எனக்கு 3500 ரூபாய் லாஸ் ஆச்சு. 2வது நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேனாக்கா எனக்கு 400 ரூபாய் லாஸ் கம்மி ஆயிடும். 3வது நாள் நான் வெயிட் பண்ணா எனக்கு லாஸ் மறுபடியும் கம்மி ஆயிடும். இதே மாதிரி நான் வந்து எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி வரைக்கும் போயிட்டேனாக்கா இதே இடத்துல நான் மார்க்கெட் போகலாம், இதுக்கு மேல மார்க்கெட் போகலனாக்கா எனக்கு 3500 ரூபாய் ப்ராஃபிட் லாஸ் ஆச்சு இல்ல, அது எனக்கு 1200 ரூபாய் ப்ராஃபிட்ல வந்துடும், உங்களுக்கு 2200 ரூபாய் லாஸ்ல வந்துடும். நான் இனிஷியலா எவ்வளவு பை பண்ணேன், இனிஷியலா உங்களுக்கு எவ்வளவுக்கு செல் பண்ணேன், 70 ரூபாய்க்கு செல் பண்ணேன். எக்ஸாம்பிள் நம்ம இங்க 70 ரூபாய் வச்சுக்கலாம், ரவுண்ட் ஃபிகருக்கு 70 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 1920 வச்சுக்கலாம், 19020 வச்சுக்கலாம். எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம், நீங்களும் ஹோல்ட் பண்ணிட்டீங்க. நான் செல்லர், நீங்க பையர், 2 பேரும் ஹோல்ட் பண்ணிட்டோம், எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும், நான் 70 ரூபா நீங்க எனக்கு கொடுத்தீங்க தெரியுமா, யாரோ எனக்கு ஏதோ ஒரு பையர் எனக்கு 70 ரூபா கொடுத்துருக்கான். எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் வந்து 19:20 ரூபாய் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் 3:30க்கு. சரிங்களா, ஓகே, இதையும் என்ன பண்ணலாம், லாஸ்ட் 3:30 மாத்திரலாம் டைம் இந்த இடத்துல. ஓகேங்களா, லாஸ்ட் 3:30க்கு மாத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், 70 ரூபா உங்ககிட்ட இருந்து பை பண்ணதை திரும்பி 20 ரூபா நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடணும். ஏன்னாக்கா மார்க்கெட் 19,000 தான் என்னோட ஸ்ட்ரைக் பிரைஸ். என்னோட ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு மேல 20 ரூபா போய் தாண்டி போயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். அதனால நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் 20 ரூபா உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுனாக்கா, நீங்க வந்து 70 ரூபா ஜீரோ ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் வாங்குனீங்க. ஆனா மார்க்கெட் வந்து 19,020 போய் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க 70 ரூபா ஜீரோ ஆனா பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கீங்க. ஆனா மார்க்கெட் 20 rupees பிளஸ்ல போய் முடிஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு அந்த 20 rupees திரும்பி வந்துடும். உங்களுக்கு ஓவராலா இந்த ட்ரேட்ல 50 ரூபா லாஸ். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 70 rupees லாஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணீங்க. ஆனா மார்க்கெட் 19,000 தாண்டி போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் அந்த மேல இருக்கிற பஃபர் எவ்வளவு இருக்கோ அந்த பைசா உங்களுக்கு திரும்பி கிடைச்சிடும். நான் திருப்பி கொடுக்குற 20 rupees உங்ககிட்ட திரும்பி வந்துடும் ஆப்ஷன் பையர் கிட்ட. ஸோ இந்த 20 rupees ஏன் உங்ககிட்ட திரும்பி வந்ததுன்னு ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஏன் திருப்பி கொடுத்தேன்னு சொல்லி ஏதாவது டவுட் இருக்கா? ஆப்ஷன் சரி, ஆப்ஷன் டிகேனா யாருக்காவது டவுட் இருக்கா? ஆப்ஷன் டிகேனா டைம் ஈக்குவல் டு மணி. ஓகேங்களா, டைம் ஈக்குவல் டு மணினாக்கா யாருக்கு டைம் ஈக்குவல் டு மணி? செல்லருக்கு தான் டைம் ஈக்குவல் டு மணி. பையருக்கு அப்படி இல்லை. டைம் வந்து பையருக்கு வந்து எப்பயுமே வந்து அகைன்ஸ்டா தான் ஒர்க் ஆகும். ஆப்ஷன் செல்லருக்கு தான் ஃபேவரா ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு 19,000 ரூபாய் ஒரு பெரிய கான்ட்ராக்டை நான் உங்களுக்கு வந்துட்டு சீப் ரேட்ல உங்களுடைய பிரீமியம் வந்துட்டு, சரி நீங்க ஒரு நிஃப்டி பை பண்றீங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நிஃப்டியை வந்து பை பண்ணணும். ஒரு லாட்டை பை பண்ணணும்னா 9 லட்சம் ரூபாய் இல்லாம உங்களால ஒரு லாட் பை பண்ண முடியுமா? முடியாது. அதே நீங்க இந்த இடத்துல எவ்வளவு பிரீமியம் நீங்க கொடுக்குறீங்க, 70 ரூபாய் இன்டூ 50, 3,500 rupees கொடுத்து ஒரு நிஃப்டியோட கான்ட்ராக்டை நீங்க ஹோல்ட் பண்றீங்க. ஓகேங்களா, நாளைக்கு மார்க்கெட் நைட்டோட நைட்டா, எக்ஸாம்பிள் நைட்டோட நைட்டாவோ 2 நாளோ 3 நாளோ மார்க்கெட் 21,000 போயிடுச்சுனாக்கா இப்போ உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் இருக்கும்? நீங்க கொடுத்த பிரீமியம் ரொம்ப வெறும் 3,500. ஓகேங்களா, ஆனா போற ப்ராஃபிட் பாத்தீங்கன்னாக்கா 2,000 இன்டூ 2,000 இருக்காது. 2,000ல 70 நீங்க கொடுத்த பிரீமியம் மைனஸ் பண்ணிடுவீங்க. 1,930 இன்டூ 50 rupees ப்ராஃபிட்.
ஈக்குவல் டு நிஃப்டியோட ப்ராஃபிட் என்ன இருக்குமோ அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க சின்ன பிரீமியம் ஒன்று பே பண்றீங்க, பே பண்ணி ஒரு அட்வான்டேஜுக்காக நீங்க ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பிரீமியம் நீங்க வந்து பே பண்றீங்க. அப்படி பே பண்ணும்போது நிஃப்டி வந்து சர்டன் ரேஞ்சுக்கு மேல போனாக்கா நிஃப்டி என்ன ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஆனா நான் வந்து அப்படி இல்லை. ஆப்ஷன் செல்லரா உங்களுக்கு 70 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு சப்போஸ் நிஃப்டி வந்து 70 ரூபாய்க்கு மேல போயிடுச்சுனாக்கா, 19,070 ரூபாய்க்கு மேல போயிடுச்சுனாக்கா, ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் உங்களுக்கு திருப்பி 1 ரூபாய் கொடுக்கணும். ஸோ 21,000 ரூபாய்க்கு போயிடுச்சுனாக்கா நான் திருப்பி உங்களுக்கு 2,000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். இப்போ யாருக்கு இங்க பெனிஃபிட்? சடன் மொமெண்டம் வரும்போது ஆப்ஷன் பையருக்கு பெனிஃபிட். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிறது யார் இங்க ரொம்ப அதிகம்? 70 ரூபா எடுக்கிறது நீங்க ரிஸ்க் கம்மி, 70 ரூபா கொடுத்துட்டு ரிஸ்க் எடுக்கிறது நான் தான். நான் ஆப்ஷன் செல்லர் தான், நான் தான் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியா எடுக்கிறேன். அதனால அந்த டைம் டிகே வந்து எனக்கு ஃபேவரா தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்க 19,000 ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னாக்க ஆஸ் ஈக்குவல் டு ஒரு லாட் நிஃப்டியோட ஃபியூச்சர் வாங்குற மாதிரி கணக்கு உங்களுக்கு. சரிங்களா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் போயிடுச்சுனாக்க அதுக்கு மேல ஃபியூச்சர் என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட் கொடுத்துரும். சார் ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாங்களா? ஸோ கேளுங்க. பிரதர், நம்ம இது ஃபுல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம், சரிங்களா? நீங்க சொல்ற மாதிரி இப்போ மொமெண்டம் வரும்போது தான் நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னா அந்த மொமெண்டம் எப்படி வரும், அந்த மொமெண்டம் எப்படி ப்ரோ ட்ரேட்லாம் எடுக்கணும், அதை கொஞ்சம் சொல்றீங்களா? அதுக்கு தான் நான் கேட்டேன். யாராவது ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் பார்க்க தெரியுமான்னு அதுக்கு தான் கேட்டேன். ஃப்ரெஷர் யாராவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் தான். ஃபர்ஸ்ட் டைம் தான் பிரதர், ஃப்ரெஷர் தான் பிரதர். ஓகே. அது வந்து பிரைஸ் ஆக்ஷன் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு தெரியுமா பிரைஸ் ஆக்ஷன் என்னன்னு? இல்ல பிரதர், எதுவுமே தெரியாது பிரதர். நீங்க லைட்டா அது மட்டும் இன்ட்ரோ மட்டும் சொல்றீங்களா பிரைஸ் ஆக்ஷன்? ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க போதும். சரி, பிரைஸ் ஆக்ஷன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து ரியல் எஸ்டேட்ல எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டே எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல உங்க லோக்கல் ரியல் எஸ்டேட்ல மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கு, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் போகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசம்ஷனுக்கு 1000 rupees போயிட்டு இருக்குன்னு நம்ம வந்து நினைச்சுக்கலாம். சரிங்களா? திடீர்னு வந்து மார்க்கெட்ல வந்து ஏதோ ஒரு கண்டிஷன்னால ரியல் எஸ்டேட் பிரைஸ் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. கொலாப்ஸ் ஆகும்போது நீங்க வாங்குவீங்களா, இல்ல மார்க்கெட் வந்து மறுபடியும் கொலாப்ஸ் ஆயிட்டு மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகும்போது நீங்க வாங்க ஆரம்பிப்பீங்களா? ஸோ அது வந்து நீங்க வந்து ஒரு மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணுவீங்க. எப்போ வாங்கினா கரெக்டா இருக்கும், எவ்வளவு தூரத்துக்கு இது கீழே விழும், எவ்வளவு தூரத்துக்கு விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம வாங்க ஆரம்பிச்சா நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு மேத் போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? அதுதான் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன்லயும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் அந்த ஒரு மெயின் அந்த ஒரு பேசிக் கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் கீழே போகுதோ அதுக்கு ஒரு பிரைஸ் டிராப்புக்குன்னு ஒரு நம்ம சார்ட் அப்படித்தானே கேண்டில் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. பிரைஸ் கீழே போக போக டவுன் ட்ரெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, பிரைஸ் மேல வர நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்போ நமக்கு எப்ப தெரியும் மார்க்கெட்டு மறுபடியும் ரியல் எஸ்டேட்டோட பிரைஸ் வந்து எப்போ மறுபடியும் ஹை ஆக ஆரம்பிக்குது நமக்கு எப்ப தெரியும்? மறுபடியும் அந்த ஏரியால பிரைஸ் இறங்கிட்டு மறுபடியும் ஹையர் வேல்யூல செல் ஆக ஆரம்பிக்கும் போது, லோல வாங்கிட்டு மறுபடியும் ஹையர் வேல்யூஸ்ல சேல் ஆக ஆரம்பிக்கும் போது, மக்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கும் போது அதோட பிரைஸ் வந்து டே பை டே வந்துட்டு மேலே ஏறிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஏறும்போது அதை பாக்குறது தான் வந்துட்டு ஸோ நம்ம ஜென்ரலா நம்ம ரியல் எஸ்டேட் எங்க போய் விசாரிப்போம், நம்ம லோக்கல் மார்க்கெட்டை போய் விசாரிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்க பிரைஸ் ஆக்ஷனை பாக்குறதுக்கு நம்ம வந்து சார்ட் யூஸ் பண்றோம். அந்த சார்ட்ல எப்படி பார்க்கணும்னாக்க பிரைஸ் ஆக்ஷன்ல நார்மலான பிரைஸ் ஆக்ஷன்ல ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் ரேட்டை விட இன்னையோட ரேட் எப்படி போயிருக்கு, ப்ரீவியஸ் லோவோட இன்னையோட லோ எப்படி போயிருக்கு, இன்னையோட ஹை ரேட் என்ன போயிருக்கு. ஸோ நேற்று வந்து ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய்க்கு வித்த இடம் இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போயிருக்கு. ஸோ நேற்று ஸ்கொயர் ஃபீட் 10 ரூபாய்க்கு நேற்று 1000 ரூபாய்க்கு வித்த இடம் இன்னைக்கு 900 ரூபாய்க்கு போகுதுனாக்கா இது வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணுது. லோயர் லோ மறுபடியும் நேத்தோட லோவை விட இன்னைக்கு லோவா போகுது. மறுபடியும் 800 ரூபாய்க்கு போகுதுனாக்கா நேத்தோட லோவை விட இன்னைக்கு ப்ரீவியஸ் லோவை விட இன்னைக்கு லோவா தான் போகுது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு மறுபடியும் வந்து 700 ரூபாய் வரைக்கும் போயிருச்சுன்னு வச்சுக்கலாம். 700 ரூபாய்க்கு போட்டு திரும்பி வந்து மார்க்கெட் வந்து 710 720, ஸோ அடுத்த நாள் 710க்கு வருது, அடுத்த நாள் 720க்கு வருது, அதுக்கு அடுத்த நாள் 730க்கு வருது. அப்படின்னாக்கா இப்போ என்ன ஆகுது, பிரைஸ் வந்து ஹை ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற பர்டிகுலர் எந்த இண்டெக்ஸா இருக்கட்டும் எந்த ஸ்டாக்கா இருக்கட்டும் அதோட சார்ட்ல போயிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும், கிளியரா தெரிஞ்சிடும். இன்னைக்கு பிரைஸ் வந்து ஓகே நேத்தோட ரேட்டை விட இன்னைக்கு வந்து ரேட் வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல வந்துட்டு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷன்னாக்கா இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ ஒரே ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் எங்க பாது
என்னோட சார்ட் எங்க ஸோ இது வந்து நிஃப்டியோட சார்ட். ஓகேங்களா? ஸோ ஈஸி எக்ஸாம்பிள்கோசரம் லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்க இருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் சார்ட் தெரியுதுல? தெரியுது ப்ரோ. ஓகே. இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? கண்டினியூஸா ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. சரிங்களா? பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. இப்போ இங்க என்ன பண்றோம்? லோயர் லோ, ஹையர் ஹை, இந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இங்க என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல ஒரு ஹை ரேட் வந்து பிரைஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் வந்து பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இமீடியட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்ம்ல மறுபடியும் வந்துட்டு ஒரு ஹை வந்திருக்கு. சரிங்களா? பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த ஹையை வந்து ஷார்ட் டைம் பீரியட்லேயே வந்துட்டு இந்த ஹையை வந்து அதால சஸ்டைன் பண்ண முடியாம, லைக் இதுக்கு மேல அது போக முடியாம மறுபடியும் வந்து கண்டினியூஸா மார்க்கெட்ல வந்து பிரைஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல ஏதோ ஒரு பேட்டர்ன்ல மேல போயிருக்கு, ஒரு நாளைக்கு மேல போயிருக்கு, ஒரு நாளைக்கு கீழே போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி இது எல்லாத்தையும் தான் வந்துட்டு நம்ம வந்து ஜென்ரலா பிரைஸ் ஆக்ஷன் சொல்றோம். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன, பாசிட்டிவ் லைக் டவுன் ட்ரெண்ட் பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன, அப் ட்ரெண்ட் பிரைஸ் ஆக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம்ல இந்த பெரிய பிக்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? இது வந்து நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன். ஏன்னாக்க இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அங்க இருந்து ஒரு டவுன் வந்திருக்கு. மறுபடியும் அடுத்ததா மறுபடியும் வந்து ஒரு பிரைஸ்ல வந்துட்டு பாசிட்டிவ் பயாஸ் வந்து மறுபடியும் மார்க்கெட்ல வந்து பிரைஸ் வந்து மேல போக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது ப்ரீவியஸ் ஹையை வந்து இது பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹையை இது பிரேக் பண்ணவே இல்லை. மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்? இது வந்து ஒரு ஹைன்னு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா, இந்த ஹையை விட இந்த ஹை வந்து லோவா இருக்கு. ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து லோயர் ஹைன்னு சொல்றோம். எப்போ வரைக்கும் இந்த ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலையோ அப்போ வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்கும் மார்க்கெட்ல. இதை வந்து ஹைன்னு சொல்றோம், இதை வந்து லோயர் ஹைன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரே நிமிஷம். பிரைஸ் வந்து இப்படி வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஹைன்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த ஹை வந்து இங்க இருக்கு, ஆனா இந்த ஹை வந்து இங்க இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த மார்க்கெட், சரிங்களா? 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த மார்க்கெட் இங்க வந்து 900 ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ரைஸ் வந்துச்சு. அந்த ரைஸ்ல மறுபடியும் 950 போச்சு. 950 போயிட்டு மறுபடியும் இது 850 வரைக்கும் வந்துச்சு. சரிங்களா? இப்ப என்ன ஆகுது? மார்க்கெட்ல குறையுது, மறுபடியும் பிரைஸ் ஏறுது, ஆனா ஏறலைனாக்கா ப்ரீவியஸ் ஹையை விட பழைய ஆல் டைம் ஹை, ஒரு லைஃப் டைம் ஹைன்னு சொல்றோம்ல, அந்த ஹைக்கு மேல, இதுதான் லைஃப் டைம் ஹைன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இந்த ஹைக்கு மேல இந்த பிரைஸ் வந்து போகல. இப்போ என்ன ஆகுது? இங்க வந்து மறுபடியும் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இன்டாக்டா இருக்கு மார்க்கெட்ல. சரிங்களா? நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன்னும் இருக்கு. பாசிட்டிவ் சென்டிமெண்ட் எப்போ வரும்? இந்த பிரைஸுக்கு மேல போனாதான் ஓகே, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு மேல வருது, இதுக்கப்புறம் மார்க்கெட்ல நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த பிரேக் அவுட்ல வந்து நிறைய பேர் வந்து இப்ப நம்மலாம் வந்துட்டு அந்த மாதிரி பிரேக் அவுட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி பிரேக் அவுட் வரும்போது நம்ம வந்து பிரைஸை வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இல்ல கீழே போகும்போது நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் இப்ப நடக்கும். இப்ப இங்க என்ன நடந்துருக்கு? ஒரு பிரைஸ் வந்து லோக்கு போயிடுச்சு, மறுபடியும் வந்துட்டு பிரைஸ் வந்து பிளக்சுவேட் ஆயிட்டு மறுபடியும் மேல போகுது. ஆனா இங்க என்ன ஆச்சு? இங்க போயிட்டு மறுபடியும் யூட்டர்ன் போட்டுருச்சு. இந்த இடத்துல யூட்டர்ன் போட்டு மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரீவியஸ் ஹைக்கு மார்க்கெட் போகவே இல்லை, நடுவுலே போற வரைக்கும் போச்சு. ஆனா அந்த மொமெண்டம் அதால வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. சஸ்டெயின் பண்ண முடியலனாக்கா அதுக்கு மேல காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஆல் ரெடியா இல்லை. மறுபடியும் என்ன ஆச்சு? மார்க்கெட்ல மறுபடியும் வந்துட்டு
டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இந்த ரேட்டுக்குலாம் வாங்குறதுக்கு நம்மளால முடியாதுப்பா, இன்னும் கீழே ரேட் வந்தா வாங்குறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து லோயர் பிரைஸ்ல வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லோயர் பிரைஸ்ல பை பண்ண என்ன ஆகும், மார்க்கெட் மறுபடியும் கீழே வரும். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, 900 ஜோன் இது. இந்த 900 ஜோன்ல இங்க நம்ம என்ன பிளான் பண்ணோம், ப்ரீவியஸ் ஹையை விட மார்க்கெட் வந்து அதுக்கு மேல போச்சுனாக்கா நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணோம். அதே மாதிரிதான் ப்ரீவியஸ் லோக்கு கீழே போனா இங்க இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல, ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கால் புட்டு ரெண்டுமே இருக்கிறதுனால, ரியல் எஸ்டேட்ல இது முடியாது. ஆல்ரெடி நான் 950 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறேன்னாக்கா நான் வந்து நல்ல ரேட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகும். இதே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம கிட்ட புட் ஆப்ஷனும் இருக்கு, கால் ஆப்ஷனும் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு இந்த அப் ட்ரெண்டை நம்ம வந்து கேப்சர் பண்றதுக்கு பிளான் பண்றோம். ஆனா சேம் டைம் 900 போயிடுச்சு, மார்க்கெட் 900ல இருந்து 950க்கு போனது, மறுபடியும் அங்க போயிட்டு அதனால சஸ்டெயின் பண்ண முடியல, மறுபடியும் பிரைஸ் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே வர ஆரம்பிக்கும் போது ப்ரீவியஸ் லோ உங்களோடது 900. ஸோ இந்த 900 எப்போ இது பிரேக் பண்ணுதோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிடும், மார்க்கெட்ல ஓகே இன்னும் வந்து சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரல, இன்னும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்கு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிட்டு உடனே வந்து புட் ஆப்ஷனை வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த மொமெண்டம் உங்களுக்கு நல்ல மொமெண்டமா கிடைக்கும். ஓகேங்களா. ஒரு சில டைம் என்ன பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சை பிடிச்சிட்டு இதே ரேஞ்சில் இப்படியே சுத்திட்டு இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்துட்டு மொமெண்டம் நமக்கு கிடைக்காது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ இந்த மொமெண்டம்ல நீங்க தப்பி தவறி ஏதாவது ஒரு ஆப்ஷனை பை பண்ணிட்டீங்களோ, கால் ஆப்ஷனையோ இல்லை புட் ஆப்ஷனையோ பை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது சைட்வேஸ்ல ரொம்ப நேரம் வந்துட்டு இதே லைன்லயே ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆப்ஷன் டிகே வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கினீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கிட்டீங்க, அது அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பிரைஸே லைக் பிரைஸ் மேலேயே போகல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மேலேயும் போல கீழேயும் போல. சப்போஸ் கீழே போனா நீங்க லாஸ் புக் பண்ணிட்டு வேண்டாம் இதுக்கு மேல இது ஹோல்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வந்தீங்க. இல்ல மேலேயும் போல, அப்ப என்ன ஆச்சு, 10 லட்ச ரூபாய் நீங்க 10 வருஷம் முன்னாடி போட்டீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறமும் அதே 10 லட்ச ரூபாய் தான் கிடைக்குது. இந்த சைட்வேஸ்ல என்ன ஆச்சு, உங்களுக்கு அதுல இருந்து அந்த காஸ்டுக்கான என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல, அதுல இருந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. சரிங்களா. அதே கான்செப்ட்ல தான் இங்க வந்துட்டு ஆப்ஷன் டிகேவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸா ஒரு ஹை பண்ணிருக்கு, இப்போ அடுத்ததா மார்க்கெட் ஹை பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிடுச்சு, அடுத்ததா மார்க்கெட் மறுபடியும் வரும்போது இதை ஹையை பிரேக் பண்ணுதா இல்லை பிரேக் பண்ணலையா, அந்த பாயிண்டை நோட் பண்றது தான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். அந்த பாயிண்டை நோட் பண்றது தான் வந்துட்டு என்ன சொல்றது பிரைஸ் ஆக்ஷன். அதை என்ன சொல்றது அதுதான் பிரைஸ் ஆக்ஷன். அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதா வேண்டாமான்னு சொல்லி முடிவு எடுப்போம். சப்போஸ் இது வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து இது வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னாக்கா இதை வந்து பிரேக் அவுட்னு சொல்லுவோம். இல்ல பிரேக் பண்ணாம கீழே யூட்டர்ன் போட்டு மறுபடியும் வந்து கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம வந்து பிரேக் டவுன் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஹை, ஓகே இது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணா இது வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து ஒரு லோ இருக்கு, இது வந்து ப்ரீவியஸ் லோவை விட அடுத்து வரப்போற கேண்டில்ஸ் வந்து ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் பண்ணா இதை நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம் பிரேக் டவுன் சொல்றோம். இதே வந்து லோ பிரேக் டவுன் சொல்றோம். பிரேக் டவுன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இவ்வளவுதான் பிரதர். அப்போ இந்த மாதிரி ஹை லோ பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நம்ம ட்ரேட் எடுக்கணுமா? ஆமா, இந்த மாதிரி ஹை லோ பிரேக் பண்ணும்போது தான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். பிளஸ் இந்த ஹை லோ பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க மார்க் பண்ணணுமா இல்லனா எப்படி ப்ரோ? இந்த ஹைல வந்து எப்படி மார்க் பண்ணணும்? அது சொல்றேன். அது வந்து சிங்கிள் கேண்டில் டிபெண்ட் பண்ணி எப்பயுமே இருக்காது. சரிங்களா. கலெக்டிவ் ஆஃப் கேண்டில்ஸ் வச்சுதான் 5 கேண்டில் 10 கேண்டில் வச்சுதான் உங்களுக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து டிசைட் ஆகும். அதை நான் வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல காட்டுறேன். சரிங்களா. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே ஒரு நிமிஷம் லோயர் டைம் ஃப்ரேம்ல மாத்துறேன். சரிங்களா. இப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு கேண்டில்ஸ்னா என்னன்னு தெரியும்ல, கேண்டில்ஸ்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும்ல? தெரியும் ப்ரோ. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து இந்த டேல ஆரம்பிக்கலாம். எப்போ 15ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆயிட்டு இப்போ வந்து இங்க வந்து மார்க்கெட் வந்து ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓபன் ஆச்சு. இது வந்து ஓபன் வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு,
மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் டே இந்த கேண்டிலோட அடுத்த கேண்டில் பார்க்கலாம். ரெண்டாவது கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஹையை வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிரேக் அவுட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை நம்ம வந்து பிரேக் அவுட்னு சொல்லலாம். பிரேக் அவுட் ஆனாக்கா நம்ம வந்து காலை பை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒண்ணு. இது வந்து சிங்கிள் கேண்டிலோட பிரேக் அவுட் பிரேக் டவுன் பாக்குறது. இல்ல கீழே பிரேக் அவுட் ஆயிட்டு கீழே பிரேக் டவுன் ஆயிட்டு மார்க்கெட் கீழே போச்சுனாக்கா இதை வந்து பிரேக் டவுன் சொல்லுவோம். இது கீழே நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணுமா என்ன பண்ணணுமோ அதை நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து சிங்கிள் கேண்டலோட பிரேக் அவுட். இப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் கண்டினியூஸான பிரைஸ், இது வந்து சிங்கிள் கேண்டலோட பிரைஸ் ஆக்ஷன் தான். இது நாம வந்து கண்டினியூஸா லைக் கலெக்டிவ் ஆஃப் கேண்டில்ஸோட பிரைஸ் ஆக்ஷனை நம்ம பார்க்கணும்னாக்க இப்போ என்ன பண்ணிருக்கு, ஒரு மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு அரை மணி நேரம் வந்து கண்டினியூஸா அப் போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணிருக்கு, டவுன் வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த இடத்துல. ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 × 5 55 நிமிஷம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இது வந்து இங்க வந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. மறுபடியும் இது லோவை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு கீழே லோ போகல. இப்போ என்ன ஆச்சு, இது வந்து ஒரு லோ, இன்னையோட டே லோ வந்து இது லோ. இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து லோயர் லோன் ஹையர் லோன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் ஹையர் லோ, இந்த லோவை விட இந்த லோ வந்து ஹையா இருக்கு. இதை வந்து ஹையர் லோன். இப்போ ப்ரீவியஸ் டேவோட ப்ரீவியஸ் கேண்டில்ஸை விட இப்போ ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை விட இப்போ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற லோ வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. இப்போ நமக்கு இது வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்டா நெகட்டிவ் சென்டிமெண்டா இந்த இடத்துல? பாசிட்டிவ். பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஏன் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்? ஏன்னா ப்ரீவியஸா மார்க்கெட் வந்து ஒரு 10 ரூபால இருந்திருக்கு. ஆனா இப்போ லோ ஃபார்ம் பண்ணது ஒரு 12 ரூபால பண்ணிருக்கு. எக்ஸாம்பிள். ஓகேங்களா? 12 ரூபால பண்ணிருக்கு. ஸோ லோ வந்து அவ்வளவு லோ வரைக்கும் போகல. எவ்வளவு லோ வரைக்கும்? ப்ரீவியஸா 10 ரூபால ஒரு லோ பண்ணிச்சுல, அந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து போகாம ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ என்ன ஆச்சு, பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நம்ம கிட்ட இன்டாக்டா இருக்கு. நம்ம கிட்ட இப்போ நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல உட்காந்துருக்கோம். இப்போ இந்த ஹையை வந்து இது வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இப்போ ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ப்ரீவியஸ் ஹையை விட இந்த ஹை வந்து பிரேக் பண்ணுது நம்மள. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹையை விட இங்க வந்து பிரைஸ் வந்து 15 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஹை வந்து 15 ரூபாய், ஆனா இந்த பிரைஸ் வந்து 16 ரூபாய்க்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்ல இருக்கு. ஓகேவா? இது பிரேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், கால் ஆப்ஷனை பை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாச்சு, பிரைஸ் ஆக்ஷன் இப்படிதான் சிம்பிள். ப்ரீவியஸ் லோவை விட கரண்ட் லோ நமக்கு வந்துட்டு ஹையர் லோவா இருக்கு. ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு மார்க்கெட்ல. அதே மாதிரி இந்த பிரேக் அவுட்டை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஹையை விட மார்க்கெட் வந்து ஹையா பிரேக் ஆகுது. இப்போ இதுல வந்து சிங்கிள் கேண்டில் நம்ம பார்க்க போறதில்ல, கலெக்டிவ் ஆஃப் கேண்டில்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சிங்கிள் கேண்டில் மட்டும் பார்த்தோம்னாக்க இந்த ஹையை இது வந்து பிரேக்கே பண்ணாது. ஸோ கலெக்டிவ் ஆஃப் கேண்டில்ஸ்ல இது வந்து பிரேக் பண்ணுது. இப்போ பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம், கால் ஆப்ஷன். இது ஸ்டாப் லாஸ் போச்சா டார்கெட் போச்சா அதெல்லாம் வேற அப்புறப்பட்ட பிரச்சனை. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். இப்படிதான் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை வந்து ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இங்க பார்ப்போம். இந்த இடத்துல என்னாச்சு, ஒரு லோ ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே, லோயர் லோ ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இங்க இருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டியில் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் எடுப்போம். இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? இங்க ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல போடுவோம். இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்து மார்க்கெட் இங்க இருந்து லோ ஃபார்ம் பண்ணிட்டு மேல போச்சு. இப்போ இந்த ஹையை தொட்டுச்சா? தொடலை. தொடாம மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஹைன்றோம். ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஹைன்னு சொல்றோம். இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், லோ. லோவா லோயர் ஹையா? லோயர் ஹை. லோயர் ஹை. ஆமா, இது வந்து ஹை, ஆனா இந்த ஹையை விட இந்த ஹை வந்து லோவா இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து லோயர் ஹைன்னு சொல்றோம். அடுத்த மார்க்கெட் என்ன பண்ணுது, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல
ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இது வந்து ஹை, மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் இது கொஞ்சம் எப்படி ஜூம் பண்றேன் அப்போ இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரியும். மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு, மறுபடியும் கீழே வருது, இந்த லோவை விட இந்த லோயர் லோவா ஃபார்ம் பண்ணிடுச்சு, மறுபடியும் மார்க்கெட் மேலே வருது, இங்க வந்து லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுது, இந்த ஹையை இது கிராஸ் பண்ணவே இல்லை. இப்போ மார்க்கெட்ல என்ன இருக்கு, என்ன சென்டிமெண்ட் இருக்கு, இந்த ஹையை கிராஸ் பண்ணாம திருப்பி போனா மார்க்கெட்ல என்ன சென்டிமெண்ட் இருக்கு, பாசிட்டிவ் இல்ல டவுன் ட்ரெண்ட் சென்டிமெண்ட் இருக்கு. அப்ப நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குனாக்கா நம்ம எங்க வெயிட் பண்ணணும், ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே பிரேக் பண்ணதான்னு சொல்லி வெயிட் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணும்போது இது வந்து இந்த லோவையும் இந்த லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ட்ரிகர் ஆகும், டவுன் சைட் ட்ரேடு வந்து நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ நம்ம வந்து டவுன் சைட் ட்ரேடு வந்து எடுக்கணும். அடுத்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு, இந்த ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஹையை இந்த ப்ரீவியஸ் ஹையை இந்த ஹை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ இது வந்து இது ஒரு லோயர் ஹை. ஓகேங்களா, இது வந்து ஒரு லோயர் ஹை. இந்த லோயர் ஹையை மறுபடியும் இது பிரேக் பண்ணதான் பார்க்கணும், பார்க்கல. ஆனா இந்த லோவை இது அகைன் வந்து பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணிட்டு கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணும்போது நமக்கு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இங்கேயும் நமக்கு வந்து நெகட்டிவ் சைட்ல ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆச்சு, மறுபடியும் இங்க இருந்து மேலே போச்சு மார்க்கெட். இந்த ஹை பிரேக் பண்ணல, திரும்பி மார்க்கெட் கீழே வந்துச்சு, இந்த லோக்கு கீழே மறுபடியும் நமக்கு ட்ரேட் ட்ரிகர் ஆச்சு, மறுபடியும் இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் லோ ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போச்சு, இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, அதனால திரும்பி மார்க்கெட் கீழே வந்துச்சு, இதுக்கு கீழே நமக்கு மறுபடியும் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்படிதான் வந்துட்டு லோயர் லோ பேட்டர்னை வந்துட்டு இப்படிதான் பிரேக் அவுட் பிளான் பண்ணணும். அதே மாதிரி ஹையர் ஹையை அப்படிதான் அதே மாதிரி தான் வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ ஹையர் ஹை பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவ் சைட்லையும், லோயர் லோவர் பிரேக் பண்ணும்போது நெகட்டிவ் சைட்லையும் ட்ரேட் எடுக்கிறது தான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல ஹையர் ஹைனா என்ன, லோயர் லோனா என்ன, அது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப இந்த ட்ரெண்ட் லைன்லாம் டிராப் பண்றாங்களா ப்ரோ, அதெல்லாம் எதை வச்சு ப்ரூவ் பண்றாங்க? ஆமா, இப்போ ட்ரெண்ட் லைனாக்கா இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல காட்டுறேன். இப்போ ட்ரெண்ட் லைனாக்கா ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்றது தான் ட்ரெண்ட் லைன். ஓகேவா, 2, 3, 4, 5 அது நமக்கு தேவையில்லை. ஒண்ணுக்கு மேற்பட்ட லைனை வந்து கனெக்ட் பண்றது தான் வந்துட்டு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இப்போ நம்ம இங்க சிம்பிளா பார்த்தா இந்த இடத்துல எந்த பாயிண்ட் ஹையா இருக்கு, இந்த பாயிண்ட் ஹையா இருக்கா, இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்றது தான் வந்து ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இதுதான் ட்ரெண்ட் லைன். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த 1 hour கேண்டல்ல இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து டாப்ல இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் பிரைஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 43,900 இருக்கு கரண்ட் பிரைஸ். ஓகேங்களா, இதுக்கு மேல எந்த ஏரியால மேஜர் டிராபிக் இருக்குன்னு பார்க்கணும். மேஜர் டிராபிக் தான் எப்படி இருக்கும்னாக்கா, டிராபிக் இப்படி இருக்கும், இப்படி வந்துட்டு இப்போ இப்படி போகுது மார்க்கெட்டு, இப்படிதான் போகுது. இப்படி இருக்கு மார்க்கெட்டு. நடுவில் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு நடுவில். இப்போ நமக்கு நம்மளுடைய கரண்ட் பிரைஸ் இங்க இருக்கு. இப்போ இந்த வந்து நம்ம வந்து ஹை வந்து மார்க் பண்ணிட்டோம், ஆல் டைம் ஹைன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஆல் டைம் ஹைன்னு வச்சுக்கலாம். ஆனா இது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். சரிங்களா, இது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க கிடைக்கும்னாக்க, இந்த இடத்துல ஹையஸ்ட் டிராபிக் இருக்கு. இந்த டிராபிக் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைனா வந்து. சரிங்களா, ஸோ இது நீங்க வந்து கண்ணை கூட்டிட்டு எந்த இடத்துல டிராபிக் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கு. இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அதிகமான டிராபிக் இருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன். அதே மாதிரி டவுன் சைட்ல இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகுதா, இது வந்து பாயிண்ட் கனெக்ட் ஆகுற இடம், அதனால இது வந்து ஒரு சப்போர்ட். அதே மாதிரி நமக்கு டிராபிக் ஏரியா ரொம்ப அதிகமா எங்க இருக்கு, இந்த பாருங்க, இந்த ஏரியால ரொம்ப டிராபிக். சாரி, ஸோ டிராபிக்கும் பார்க்கணும், ஸோ ஒரு மேஜர் டவுன் ட்ரெண்டையும் பார்க்கணும். ஸோ இந்த ஏரியால நமக்கு வந்துட்டு மேஜரா டிராபிக் இருக்கு. ப்ரோ என்னன்னு ப்ரோ, இப்ப மார்க் பண்ணீங்களா கரெக்டா, அதோட டேட் என்ன 26th இருந்து இந்த மந்த் வந்து ஆல்மோஸ்ட் 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மார்க்கெட் அந்த மூவ்மெண்ட்ல இருக்கும்போது
பிஃபோர் டேஸோட சப்போர்ட்டையோ இல்ல ரெசிஸ்டன்டையோ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. அது வந்து மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்க இந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்க பண்றாங்களா இல்ல நார்மலாவே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதா ப்ரோ? பையர் செல்லரை பொறுத்து தான் சார்ட் கிரியேட் ஆகும். மார்க்கெட்டுக்குலாம் ஒண்ணு, மார்க்கெட்னாக்கா என்ன, பையர் செல்லர் அவ்வளவுதான். ஆமா ப்ரோ. இப்ப நம்ம வந்து அந்த சார்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்ண போறது இல்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த பிரைஸ் ஆக்ஷன், அந்த கரண்ட் டைமோட பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து நெகட்டிவ் சைடு போது புட் சைடு வாங்கலாம், இது வந்து பாசிட்டிவ் சைடு போது கால் சைடு வாங்கலாம், நம்ம ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஆப்ஷன் பையர்ஸ் தான். ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மேலே போகுது. அதனால இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சப்போர்ட் போட்டிருக்கேன்னா, ஓகேங்களா, இது வந்து சப்போர்ட் ஏரியான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது, இங்க இருந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வருது. நான் என்ன பண்றேன், இங்க வந்துட்டு இது பிரேக் டவுன் பண்ணா, ஓகேங்களா, இங்க ஒரு ஹையர் ஹை, இங்க ஒரு ஹை பண்ணிருக்கு, இங்க ஒரு லோயர் ஹை பண்ணிருக்கு, ஓகேங்களா, இங்க ஒரு லோ பண்ணிருக்கு, இங்க வந்து ஒரு லோயர் லோ பண்ணிருக்கு. இதை நான் கிராஷ் பண்ண உடனே எப்போ பை பண்ண போறேன்? இதுக்கு கீழே க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்தாதான் நான் இதுக்குள்ள ட்ரேட் உள்ள என்டர் ஆவேன். ஓகேங்களா? இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இது ரிவர்ஸ் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நான் இது கிராஷ் பண்ண உடனே ட்ரேட் பண்ண மாட்டேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு கேண்டில், நெகட்டிவ் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த சப்போர்ட்டை இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும், 100% ரெஸ்பெக்ட் பண்ணும். இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேல போகிறதுக்கு பிளான் பண்ணும். அந்த இடத்துல பையர் அதிகமா இல்லைனாக்கா இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? பையர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்கனாக்கா மார்க்கெட் வந்த வேகத்துல திரும்பி போயிடும். பையர் வந்து கொஞ்சமா மெதுவா அக்குமுலேட் பண்ணாங்கனாக்கா இந்த மாதிரி சைட்வேஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த மாதிரி சைட்வேஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வருதா மேல போகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா அப்ப ட்ரெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல பையரால டிஃபெண்ட் பண்ண முடியல மார்க்கெட்டை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புட் சைட்ல ட்ரேட் எடுக்க போறோம். இல்ல இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்து இந்த பிரைஸ் ஆக்ஷனோட பிரேக் அவுட்டை நீங்க வந்து கால் ஆப்ஷன் பை பண்ண போறீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. அந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்குது. ஓகேங்களா? ஃபேக் பிரேக் அவுட் நடந்து ரிவர்சல் ஆயிடுச்சு மார்க்கெட். அந்த ஃபேக் பிரேக் அவுட்னு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு தான் நீங்க இந்த கேண்டில் க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நிறைய வாட்டி வந்து கேண்டில் க்ளோஸ் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்குல ப்ரோ. நம்ம ஏதோ லைக் அப்படி கேண்டில் க்ளோஸ் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகே. மத்தபடி அந்த ஃபேக் இத வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஒரு கேண்டில் நீங்க கெஸ் பண்ண முடியும். அடுத்து வரப்போற கேண்டில் எல்லா கேண்டிலையும் நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஒரு கேண்டில் க்ளோசிங் கோசரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அதுக்கு கீழே போச்சுனாக்கா ஸ்டாப் லாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மறுபடியும் இது வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறிடுமா? கீழே வந்துட்டா மார்க்கெட் இப்ப இது வந்து சப்போர்ட். சரிங்களா? மேல இருந்து வரும்போது இது வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சுன்னா இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா மாறிடும். இப்போ மார்க்கெட் திரும்பி இங்க மேல போகுதுனாக்கா இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் எடுத்துருங்க. சரிங்களா? இப்போதான் வந்து உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டும் உங்களுடைய சைக்காலஜியும் இந்த இடத்துல தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? எத்தனை ட்ரேட் நம்ம எடுக்கிறோம், எத்தனை டைம் நம்ம கெஸ் பண்றோம் கரெக்டா, எத்தனை டைம் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், அதுல ரிஸ்க் ரிவார்ட் நமக்கு எவ்வளவு இருக்கு, அதுதான் உங்களுக்கு வந்து லாங் ரன்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது எல்லாருமே இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், இதை ஃபெயிலியர் பண்ணா இது வந்து கீழே போகும், இது ஃபெயிலியர் ஆகலனாக்கா லைக் ஃபேக் பிரேக் அவுட் ஆகலனாக்கா இது எவ்வளவு தூரம் ட்ரேட் போகும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதும் டார்கெட் எடுக்கிறதும் நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்கு. அந்த மணி மேனேஜ்மெண்ட்ல தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமே ஒழிய இது வந்து ஒன்லி 50% தான். 50% கூட இல்ல. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு 50% கூட இல்ல. மெயின் கேமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் மைண்ட் செட் தான். ஓகே ப்ரோ. சரிங்களா? கீழே வந்துருச்சு, ஃபேக் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, திரும்பி போகும்போது ஸ்டாப் லாஸ் எடுங்க. இல்ல ஃபேக் பிரேக் அவுட் ஆகலனாக்கா ப்ராஃபிட் டார்கெட் வரைக்கும் போங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ நான் இவ்வளவு சொல்றேன்ல, ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு நான் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆகாதானாக்கா ஆகும், எனக்கும் ஆகும். எனக்கு கண்டினியூஸா ஒரு மாசம் கூட ஸ்டாப் லாஸ் எடுக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை எமோஷனலா அட்டாச் ஆகிருப்பேன் மார்க்கெட் கூட, இல்ல வேற ஏதாவது ப்ரெஷரை கொண்டு வந்து நான் மார்க்கெட்ல காட்டுவேன். அப்ப எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது எப்படி நம்ம ட்ரேட் பண்றோம், எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்றோம், எப்படி நம்ம ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பண்றோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்கு, ரிஸ்க் ரிவார்டுக்கு நம்ம என்ன டார்கெட் பண்றோம், அது எல்லாமே கிளாரிட்டியா இல்லைனாக்கா
நம்ம என்ன ஃபேக் அவுட் பிரேக் அவுட்டா சாரி என்ன கரெக்டான பிரேக் அவுட் பிரேக் டவுன் நம்ம ட்ரேட் பண்ணாலுமே நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாது இந்த பிளான்லாம் இல்லைனாக்கா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒண்ணுமே இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் மணி மேனேஜ்மெண்ட்டும் மைண்ட் செட் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இப்ப பிரைஸ் ஆக்ஷன்னா இந்த ஹையர் ஹை அண்ட் லோவர் ஹை லோவர் லோ அதை வச்சு நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது தான் பிரைஸ் ஆக்ஷன் ஆகும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஒண்ணுமே இல்லை, அதை தவிர ஒண்ணுமே இல்லை. மீதி எல்லாமே என்னது, இது பிரேக் அவுட் பண்ணா மார்க்கெட் இங்க இருந்து இங்க போகும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா, அது போகணுமா போக கூடாதா நமக்கு தெரியாது. போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ட்ரேட் எடுப்போம். இந்த யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இல்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லயோ வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் மார்க் பண்ணி அவங்க கரெக்டா அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அதுவும் கெஸ்ஸிங் தானா ப்ரோ? இல்ல அது எப்படி காட்டுறேன், எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ரன் ஆன சார்ட்ல போயிட்டு அவங்க போயிட்டு ட்ரேட் எடுக்கிறது. இப்ப பாருங்க, ரீப்ளே போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ரீப்ளேன்னு ஒரு பட்டன் இருக்கா, ரீப்ளே பார் போட்டேன். சரிங்களா, இங்க இருந்து எனக்கு ரீப்ளே பண்ணு, நான் வந்து பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அது ஓகே. சரிங்களா, நான் பை பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஓகேவா, ப்ராஃபிட் வருதா ப்ராஃபிட் வருதா ப்ராஃபிட் வருதா? ஓகே ஓகே ஓகே. உங்களெல்லாம் ஏமாத்துறது தான் அதெல்லாம் போடுறது. சரிங்களா, அப்ப இத்தனை நாள் இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தாங்களா? ஆமா, இந்த இப்போ கரெக்டா போடுறேன் பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு வேண்டாம், இது ஒரு நிமிஷம் போ பாய். ஓகேவா, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போகுதுன்னு தெரிஞ்சிருச்சா எனக்கு? இங்க இருந்து மார்க்கெட் மேல போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நான் இப்ப என்ன பண்ணேன், ரிப்ளை போட்டுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். வாப்பா ஓகே, இந்த இடத்துல நான் வந்து இங்க இருந்து மார்க்கெட் மேல போகுது, இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். ஏன் பாரு அது ஓகே, இங்க மார்க் பண்ணிட்டேன். இந்த கேண்டிலை நான் பை பண்ண மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணேன், போயிட்டு இந்த எங்கப்பா லாங் பொசிஷன், லாங் பொசிஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கா லாங் பொசிஷன் பண்ணீங்களா? அதுல இருந்து நான் பாக்குறேன். நான் மேக்ஸிமம் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே, இங்க இருக்கும். ஓகே, லாங் பொசிஷன் இப்போ மார்க் பண்றேன் பாருங்க. என் ட்ரேட் எவ்வளவு ப்ராஃபிட்ல போகுதுன்னு மட்டும் பாருங்க. சரிங்களா, வந்துட்டேன். ஓகேவா, ஸ்டாப் லாஸ் போட்டேன் இந்த இடத்துல. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க ரிஸ்க் ரிவார்டு. சரிங்களா, ப்ளே பண்ணட்டுமா? ப்ளே பண்றேன். பை ஓடு. $1500 ப்ராஃபிட், 1600, 1300. இதை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடுத்து போட்டேன்னாக்க அவ்வளவுதான். நீங்களாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், 1325 ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா, அவ்வளவுதான் ப்ரோ. இதுதான் ஆல்ரெடி இருக்கிற சார்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறது தான் எல்லாமே. ஸ்கிரீன் கேப்சர் பண்ணி அந்த பேட்டர்ன் எல்லாமே அதுல ஃபார்ம் ஆனது தான் எடுத்து போடுறாங்களா? ஆமா, எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் மார்க்கெட்ல பார்க்கும்போதுலாம் தெரியாது. ஆல்ரெடி ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த சேனல் போடுறோம்ல, இந்த சேனல்ல ட்ரேட் ஆகுது, இந்த சேனல்ல பிரேக் அவுட் ஆச்சு, இந்த சேனல்ல பிரேக் அவுட் ஆன உடனே ரிட்ரேஸ்மெண்ட் போச்சு. இந்த பாருங்க, இப்ப பாருங்க போடுறோம் பாருங்க, இந்த மாதிரி ரிட்ரேஸ்மெண்ட் போச்சு, இங்க இருந்து பை பண்ணா இவ்வளவு தூரம் டார்கெட் போச்சு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? யாராலையுமே இதெல்லாம் கெஸ் பண்ண முடியாது. சரிங்களா, சும்மா அப்படியே போற போக்குல
முன்னாடி லைவ் மார்க்கெட்லயே பார்த்துருப்பீங்களே, மார்க்கெட் 400-500 பாயிண்ட் கீழே கிராஷ் ஆச்சு. நான் சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்களா? யாராலையுமே அப்படிலாம் கேப்சரே பண்ண முடியாது. கேப்சர் பண்ணவங்க கேப்சர் பண்ணாங்க, மிஸ் பண்ணவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. எல்லா நாளும் எல்லாராலையும் கேப்சர் பண்ண முடியாது. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு லாங் போட்டு ஒரு லாங் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னாக்கா நாளைக்கு நீங்க எல்லாரும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு என்ன சொல்றது, சப்ஸ்கிரைபர் கோர்ஸ் தான் அப்படிலாம் பிளான் பண்றது. மீதி எல்லாம் ஒன்றும் இல்லை, கோர்ஸ் எடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், இதுக்காக மட்டும்தான். நான் பை பட்டன் நான் கிளிக் பண்ண மறந்துட்டேன், இருக்கட்டும். இன்னும் டார்கெட் வரல. அவங்க போடுற பாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை டைம் வரைக்கும் இந்த பாக்ஸ் போடணும்ன்ற அவங்களுக்கு கரெக்டா பார்த்து வச்சிருப்பாங்க. பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் போடுவாங்க. சரிங்களா? அவ்வளவுதான் ப்ரோ, வேற ஒண்ணுமே இல்லை இதுல. எத்தனை பேர் அதான் ஃப்ராங்கா சொல்றேன், அவன் அவ்வளவு ப்ராஃபிட் பண்றவனா, அவ்வளவு அக்யூரேட்டா ப்ராஃபிட் பண்றவனா இருந்தாக்கா சரிங்களா, உங்களுக்கு யாருக்கும் சொல்றேன் 2000-3000 ரூபாய்க்குலாம் அவன் ட்ரேடே கிளாஸே கொடுக்க மாட்டாங்க. லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? 2000-3000 யாராவது ஒரு கோர்ஸ் விற்கிறாங்கனாக்கா அவங்ககிட்ட என்ன சொல்றது, அவங்க கிட்ட ட்ரேட் பண்ற அளவுக்கு கேபிட்டல் இல்லை. உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அவங்க லைஃப்ல பெரிய ஆள் ஆயிடுவான். அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. நீங்க கத்துக்கிறவங்க எல்லாம் கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஃபீஸ் மாத்தி கொடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ இந்த டிரான்சாக்ஷன் கோர்ஸ்க்காக தான் ஒரு 4000-5000 வாங்குறாங்க ப்ரோ. ஆமா ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேற யாரு உங்களுக்கு வந்துட்டு லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும். ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் இப்படி போச்சுன்னு சொல்றதுக்கு வேணா எல்லாரும் 100% ஷூரா சொல்லுவாங்க. சரிங்களா? அதே பேட்டர்ன் லைவ் மார்க்கெட்ல வரும்போது என்ன சொல்லுவாங்க, டவுட்டா தான் சொல்லுவாங்க எல்லாரும். நானா இருந்தாலும் டவுட்டா தான் சொல்லுவேன். போனா போகும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்துரும். ஆனா நடந்ததுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் ஆக்ஷன் இப்படிதான் போகும் அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியும். ஓகே ப்ரோ, இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப அது ஓகே, இப்ப அடுத்த நாளோட இப்ப மண்டேவோட மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ரீ மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் வீடியோ எல்லாம் போடுறாங்க. அதுல வந்து கரெக்டா அந்த கேப் அப் கேப் டவுன் சில நேரத்துல மட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க. கேப் அப் ஆகுதுன்னா கேப் அப்னு சொல்லுவாங்க. அது எதை வச்சு ப்ரோ? யூஎஸ் மார்க்கெட் வச்சா இல்ல பிரைஸ் ஆக்ஷன் வச்சு? உங்களுக்கு சிம்பிளா SGX நிஃப்டின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? SGX நிஃப்டின்னு சொல்லி சிங்கப்பூர்ல ட்ரேட் ஆகும் இந்த நிஃப்டி. ஓகேங்களா? நேத்து இந்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் வந்து 2.5 ருபீஸ் வந்து இங்க அப்ல போயிருக்கு நேத்து. சரிங்களா? நான் இப்போ மண்டே காலையில வந்து பாருங்க, இந்த SGX நிஃப்டியை வந்து மானிட்டர் பண்ணுங்க. 9 மணிக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இது ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கேப் அப்ல இருந்துச்சுனாக்கா உங்க மார்க்கெட்டும் வந்து அப்போ நம்ம மார்க்கெட்டும் வந்து 50-60 பாயிண்ட் கேப் அப்போ ஓப்பன் ஆகும். இதை பார்த்து தான் மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த SGX நிஃப்டியை பார்த்து தான் நிறைய பேர் சொல்றது 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் கேப் அப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 9 மணிக்கு முன்னாடி சொன்னாக்கா. 9-8க்கு அப்புறம் சொன்னாக்கா நம்ம மார்க்கெட்டே வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் ரிசல்ட் கொடுத்துரும். அந்த ரிசல்ட்டை பார்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ இதுல பிரைஸ் ஆக்ஷன் கிளியரா தெரியுதா? ஒன் டேல உங்களுக்கு தெரியுதா? கிளியரா பிரைஸ் ஆக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? லோயர் லோ, ஹையர் ஹை, அதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க இந்த SGX நிஃப்டில. கிளியரா தான் இருக்கு ப்ரோ. ஓகே, அவ்வளவுதான். இது ஹை, இது லோயர் ஹை, இது லோயர் ஹை, இது லோயர் ஹை, இது ஹை. இந்த ஹையை விட இந்த ஹை
இந்த ஹையை விட இந்த ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர். அதே மாதிரி லோ லோ, இது வந்து லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ. அடுத்து இது லோ, லோயர் லோ, லோயர் லோ. சாரி, ஓகே, கரெக்ட். ஸோ அவ்வளோதான், ப்ரைஸ் ஆக்ஷன் இவ்வளோதான். இப்போ என்னாச்சு, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்க வந்து லோயர் சைடை பிரேக் பண்ணா ட்ரேட் பண்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதுல சப்போஸ் இது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை மேல கிராஸ் பண்ணுது அப்படின்னாக்க, அப்போ நீங்க இமிடியேட்டா கால் சைட்ல போகாதீங்க. ஏன் போகாதீங்கன்னாக்கா, உங்களுக்கு இங்க வந்து மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ புட் சைட்ல போற ப்ராபபிலிட்டியோட உங்களுக்கு கால் சைட்ல போற ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், வின்னிங் ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி ட்ரேடை, டவுட்ஃபுல்லான ட்ரேடை நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், இது இந்த டைம் ஃப்ரேம்ல சொல்றேன். இந்த மாதிரி மார்க்கெட்ல ஹையர் ஹை பிரேக் பண்ணுது. இப்போ நீங்க ஹையர் ஹையை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வின்னிங் சைடு, கால் சைட்ல வின்னிங் ஜாஸ்தியா இருக்கும், புட் சைட்ல வின்னிங் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி ட்ரெண்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே நீங்க 15 மினிட்ஸ்ல எடுத்தீங்கன்னாக்கா சேம் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில் எடுப்போம். 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து பாருங்க. சரிங்களா? இந்த நாள் ஃபுல்லா லோயர் லோ டவுன் ட்ரெண்ட் இருக்கு. காலையில இருந்து மார்க்கெட் வந்து லோ டவுன் ட்ரெண்ட் இருக்கு. அப்போ நீங்க இந்த லோயர் லோவை பிரேக் பண்ணும்போது நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதே நீங்க வந்து மேல பிரேக் பண்ணும்போது கால் போலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணீங்கன்னா கால்ல வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல போற மார்க்கெட்ல கால் சைட்ல எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கும், புட் சைட்ல ஸ்டாப் லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கும். ஸோ ஜென்ரல் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரைஸ் ஆக்ஷனையும் வந்து இன்கார்பரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? இந்த 5 மினிட்ஸ் பாக்குறது பத்தீங்களா இல்ல 15 மினிட்ஸ் நல்லா இருக்குமா? இன்ட்ராடே 5 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ்னாக்கா உங்களுக்கு ட்ரேட் கிடைக்காது, மேக்ஸிமம் ட்ரேடே கிடைக்காது. 15 மினிட்ஸ் கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் இருக்கிறதால உங்களுக்கு ட்ரேட் கிடைக்காது. 5 மினிட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும், எந்த டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ காலையில டைம்ல, மார்னிங்ல, ஆஃப்டர்நூன்ல அப்பதான் ட்ரேட் பண்ணணும். சைட்வேஸ்ல போகும்போது விட்டுருணும் மார்க்கெட்டை. சைட்வேஸ் மார்க்கெட்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. 10:30 மணிக்கு அப்புறம் 12, 1 மணி வரைக்கும் ட்ரேடே பண்ணக்கூடாது, விட்டுருணும். சைட்வேஸ் மார்க்கெட் தான் விட்டுட்டு கம்முன்னு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அப்பெல்லாம் வந்து மார்க்கெட் பெரிய மொமெண்டம் கொடுக்காது. ப்ரோ இப்ப மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போயிடுச்சு, கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு காலைல ஒரு 10:30க்கு அப்புறம். ஓகே, ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு பிரேக் அவுட் வர மாதிரி இருக்கு, ஹையர் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ண போகுது. ஓகேங்களா? அந்த நேரத்துல வந்து நம்ம எந்த டைம்க்கு அது பிரேக் அவுட் கொடுத்தா அது கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணலாம். 12:30 மணிக்கு அப்புறம், 1:30 மணிக்கு அப்புறம், 2:30 மணிக்கு அப்புறம், காலையிலேயே 10:45க்கு 9:45க்கு அந்த மாதிரி. ஓகே, அது வரைக்கும் வந்து நம்ம பிரேக் அவுட்டை வந்து அவ்வளவு கன்ஃபர்மேஷனா நம்ப முடியாதா? நம்ப முடியாது. நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு போயிடும். சரிங்களா? ஒரு நாளைக்கு போயிடும். அன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணினா அடுத்த நாள் மாட்டிப்பீங்க ட்ரேட்ல. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் வந்துட்டு 10:30க்கு அப்புறம் வர பிரேக் அவுட்லாம் வந்துட்டு பெரிய லெவல்ல வந்து மொமெண்டம் கொடுக்காது. போகும் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் மேல போகும். ஆனா அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி 2 மணிக்கு அப்புறம் வர இந்த 12:30 மணிக்கு பிரேக் அவுட் கொஞ்சம் அந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாமா ப்ரோ? ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு நேத்தோட லோ வந்து இதுன்னு வச்சுக்கலாம். ஹை வந்து ப்ரீவியஸ் காலையில 10:30 மணிக்கு பண்ண ஹை வந்து இது ஓகேங்களா நேத்து. ஓகேங்களா? அதே மாதிரி நேத்து காலையில பண்ண லோ வந்து இது. மேபி 2 மணிக்கு அப்புறம் சரிங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் வந்துச்சுல, இந்த பிரேக் அவுட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா டே ஹையை பிரேக் பண்ற பிரேக் அவுட் இருக்கு தெரியுமா, அந்த பிரேக் அவுட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும். எத்தனை மணிக்கு அப்புறம் எப்ப 2 o'clock அப்புறம் ஓகே ஓகே 2:15 2:15 2:30 அந்த மாதிரி வர பிரேக் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டே ஹை டே லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுனாக்கா மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பக்கம் ட்ரெண்ட் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாம்.
மேபி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு 2 மணிக்கு பக்கமா. இப்போ இங்க என்ன பண்ணும், உங்களை ஏமாத்துறதுக்கோசரம் இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி வந்துடும். சரிங்களா? ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நீங்க ட்ரேட் எடுத்துருவீங்க. ஓகே, எடுத்துட்டு உங்களை ஏமாத்திட்டு கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டா உடனே நீங்க வந்து, ஏன்னா 2 மணி 2:30 மணி டைமிங் ரொம்ப முக்கியம். 2:30க்கு இந்த பிரேக் அவுட் ஆகிறதுனால இந்த பிரேக் அவுட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நீங்க ரிவர்ஸ் ட்ரேடுக்கு போயிடலாம். இந்த இடத்துல உங்களை ஏமாத்திருக்காங்க. ஒன்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பிளான் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அவங்க திருப்பி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கொண்டு போறான்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டே வரணும். இப்போ 10 லாட் பண்றவங்க 2 ஆட் பண்ணுங்க. மறுபடியும் கீழே போச்சுனாக்கா அதே கன்ஃபர்மேஷனோட போச்சுன்னா மறுபடியும் 2 லாட் ஆட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வரலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு போற ட்ரேடு. இங்கேயும் உங்களை ஏமாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா குவான்டிட்டி ஆட் பண்ணுங்க இந்த இடத்துல. ஃபிபோனாச்சி இருக்குல்ல ப்ரோ, ஃபிபோனாச்சியா? ஆமா ஆமா, அது எப்படி தெரியாது ப்ரோ, அது எனக்கே தெரியாது ப்ரோ. நான் இண்டிகேட்டர், நான் ஃப்ராங்கா சொல்றேன், நான் இண்டிகேட்டர்லாம் நான் படிச்சதும் இல்ல. எனக்கு அது என்ன சொல்றது, ஒண்ணும் இல்ல. இண்டிகேட்டர் என்ன, இந்த ஃபிபோனாச்சினாக்கா லோல இருந்து ஹையை வந்து மார்க் பண்றது தான் ஃபிபோனாச்சி. ஓகேங்களா? இந்த சார்ட்ல, இந்த உங்களுக்கு தெரியல சார்ட்ல எது லோயஸ்ட் பாயிண்ட் எது ஹையஸ்ட் பாயிண்ட் அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? அதை மட்டும் நான் இங்க வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், யாரோ ஃபோன் பண்றேன், கஸ்டமர் கேரா தான் இருக்கும். ஆமா, ஓகே. இப்போ நான் இதை வந்து மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதுல எனக்கே ஃப்ராங்கா சொல்லணும்னா எதை நான் இதை வந்து ரெசிஸ்டன்ஸா எடுக்கணும், எதை வந்து நான் சப்போர்ட்டா எடுக்கணும்னு எனக்கே தெரியாது. சரிங்களா? வேற யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ஒண்ணுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து சப்போர்ட்டா சொல்லுவாங்க, ஒண்ணுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ரிட்ரேஸ்மெண்டா சொல்லுவாங்க. சாரி, சப்போர்ட்னுவாங்க, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸா சொல்லுவாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். இது எந்த லெவலுக்கு போனா எந்த லெவலுக்கு கீழே வரும் இதெல்லாம் எனக்கே தெரியாது. இது என்னன்னாக்கா ஒரு அசம்ஷன் தான். ஃபிபோனாச்சி ஒண்ணுமே இல்லை. நீங்க ப்ரீவியஸ் டே கேண்டலோட ஆவரேஜ் அண்ட் வெயிட்டேஜ் எடுத்து இந்த இடத்துல ஒரு சார்ட்டா டிரா பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகே. இது நீங்க கேண்டல்லே போட்டுக்கலாமே. இப்போ இந்த கேண்டல்ல இந்த இடத்துல ஒரு டிராபிக் ஏரியா இருக்கா, இந்த இடத்துல ஒரு டிராபிக் ஏரியா இருக்கா, இந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு லைன் போடுறேன். இந்த லைனுக்கு மேட்ச் ஆயிடுச்சா, கிரீன் லைனுக்கு மேட்ச் ஆயிடுச்சா, ஆல்ரெடி ஒரு கிரீன் லைனுக்கு இந்த லைன் மேட்ச் ஆயிடுச்சா. என்ன ப்ரோ, இது அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் காட்டுறது தான் வந்து ஃபிபோனாச்சியா? பர்சன்டேஜ் இது. ஆமா. ஓகே. பர்சன்டேஜ் வைஸா காட்டுறது தான். இப்போ நம்ம வந்துட்டு ஜென்ரலா நீங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஒரு இது போட்டீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் இது வேண்டாம், என்ன சொல்றது, இது டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஏரியா டெலிட் பண்ணிட்டு நானே ஒரு சப்போர்ட் போடுறேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறேன். நான் எனக்கும் இந்த ஃபிபோனாச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? நானா தான் வந்துட்டு என்னுடைய ஸ்டடி படி நான் போடுறேன். என்னப்பா இது? ஓகே, நான் போட்ட லைனும் ஃபிபோனாச்சியும் பாத்துக்கங்க, அவ்வளவுதான். நான் இப்ப ஜென்ரலா அப்படியே போட்டதுக்கு ஒரு இது போட்டிருக்கேன், அவ்வளவுதான். சரிங்களா? அதுவும் பெருசாலாம் டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அது எக்ஸாக்டா அது வந்து கால்குலேட் பண்ணி போடுது. நாம வந்து டிராபிக் ஏரியாஸ் ஹையர் ஹைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுறோம், அவ்வளவுதான். அதுவும் அந்த வேலையை தான் பாக்குது. எல்லா இண்டிகேட்டரும் ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட ஹை லோஸை ஆவரேஜ் பண்ணி தான் கொடுக்குறது. எல்லாமே பண்றதுதான் வந்துட்டு எல்லா இண்டிகேட்டர்ஸும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன், A+B ஹோல் ஸ்கொயர், A/A² B² அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஃபார்முலா ஒவ்வொரு இதுக்கு, அவ்வளவுதான். இப்போ 10 கேண்டில் ஆவரேஜா எடுக்கும், 5 கேண்டில் ஆவரேஜா எடுக்கும், டைமிங் ஆவரேஜா எடுக்கும். ஸோ அதோட டே ஹையர் டே லோ ஆவரேஜா எடுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது தான் வந்துட்டு எல்லா இண்டிகேட்டர்ஸும். ஸோ நீங்க மெயினா நீங்க லாங் டேர்ம்ல சஸ்டெயின் பண்ணணும்னாக்கா எந்த இண்டிகேட்டரும் நம்பக்கூடாது. ஒண்ணு.
நீங்க போடுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்பதான் அப்படின்னா தான் நீங்க வந்துட்டு சார்ட் ரீடிங்ல நீங்க வந்து என்ன சொல்றது, ஓகே நீங்க சார்ட் ரீடிங்ல நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க, நீங்க ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அவ்வளவுதான், ஒரு கன்ஃபர்மேஷன். ப்ரோ அப்புறம் இன்னொன்னு ப்ரோ, என்னோட தாட், நான் இது பண்ணது எந்த யூடியூப் சேனல்லையும் பார்க்கல. இப்ப மண்டே மார்க்கெட் ஓபன் ஆகுது ப்ரோ, ஓகேங்களா? இப்ப வந்து மார்க்கெட் எத்தனைல இருக்கு? 18,800ல இருக்கு, சரிங்களா? கால் சைட்ல அவுட் ஆஃப் த மணில ஒரு 2-3 ஸ்ட்ரைக் பிரைஸ் தள்ளி நான் ஒரு 150 இல்ல 80 ருபீஸ்ல ஒரு கால் ஆப்ஷன் ஒன்னு வாங்கிடுறேன், ஓகேங்களா? அதே மாதிரி புட் சைட்லயும் அவுட் ஆஃப் த மணில 80 ருபீஸ்ல ஒரு புட் ஆப்ஷன் ஒன்னு வாங்கிடுறேன், ஓகேங்களா? இப்ப வந்து என்னால வந்து அந்த 80 to 160 அந்த 160 வரைக்கும் என்னால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா எக்ஸ்பீரி வரைக்கும் வெயிட் பண்ணா எதனா ஒண்ணு வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்படி வாய்ப்பு இருக்கான்னாக்கா, மார்க்கெட்டோட மொமெண்டம் கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவா வரணும். சரிங்களா? ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் வந்துருச்சா? சென்சிபிள் வந்துருச்சா? சென்சிபிள் வந்துருச்சு. இப்போ எண்ட் ஆஃப் த மந்த் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம், 80 ரூபா பிரீமியம் சொன்னீங்களா? ஓகே, 70 ரூபா பிரீமியம் எடுத்துக்கலாம். 70 ரூபா இங்க இருக்கு 19,000ல, அதை வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி கீழே சைட்ல போயிட்டு ஒரு 80 ரூபா 70 ரூபாய்க்கு பை பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு என்ன பண்ணணும், ப்ராஃபிட் கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் 1.5% மேல வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, இங்க மேல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல மேல இருக்கு பாருங்க, 1.7% மேல வந்தாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ளூ மார்க் தெரியுதா மேல மார்க் பண்ணிருக்கிறது? அதே மாதிரி 1.1% மைனஸ் கீழே போனாதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் இங்க இருந்து இங்க போறதுக்கான ப்ராபபிலிட்டி இங்க பாருங்க 38% தான் சான்சஸ் இருக்கு. ஓகே ஓகே, சரிங்களா? 38% ப்ராபபிலிட்டியோட நீங்க இந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா சக்சஸ்ஃபுல்லான, என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன சொல்றது, 100 ட்ரேட்ல 38 ட்ரேட் சக்சஸ்ஃபுல் ஆயிருவீங்க. மீதி 62 ட்ரேட் நீங்க வந்து ஃபெயிலியர் ஆயிருவீங்கன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு அசம்ஷன் ரவுண்ட் ஃபிகர்ல, இது வந்து 100% அக்யூரேசியான டேட்டா இல்ல. அட்லீஸ்ட் நீங்க 100 ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுல 38 தடவை தான் நீங்க ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ ஜெயிக்கும் போது எவ்வளவு பெருசா நம்ம ஜெயிப்போம். இப்போ மார்க்கெட் 1.5% போயிடுச்சு, இது வந்து மேல போனா ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஒரு என்ன நமக்கு 50,000 வருமா, 10,000 வருமா, 20,000 வருமா ப்ராஃபிட், அது நமக்கு தெரியணும் முதல்ல. அது நம்ம கையில இல்ல, எவ்வளவு போகும்னு தெரியாது. ஆனா நீங்க இன்னைக்கு லூஸ் பண்ணும்போது எவ்வளவு லூஸ் பண்றீங்க? 7,000 லூஸ் பண்றீங்க இந்த மாசம், லாஸ் பண்றீங்க, ஓகேங்களா? 62 ட்ரேட்ல 7,000 நீங்க லாஸ் பண்ணீங்கன்னாக்கா எவ்வளவு, எத்தனை லட்சம் ஆச்சு? 62 எக்ஸாம்பிளுக்கு 62 இன்டூ 7,000, 4,34,000 ரூபாய் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்றீங்க. அடுத்து வரப்போற 38 ட்ரேட்ல நீங்க 4,34,000 ரூபாவை ரெக்கவர் பண்ணி அதுக்கு மேல நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகே ஓகே, ஓகேங்களா? அதுக்கு நீங்க இன்டூ டபுள் எடுத்தாதான் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு நீங்க அதுக்கு மேல போக முடியும். இன்டூ டபுள்னா ஒவ்வொரு ட்ரேட்லயும் உங்களுக்கு அட்லீஸ்ட் 15,000 ப்ராஃபிட் வரணும். 15,000 ப்ராஃபிட் வரணும்னாக்கா ஒவ்வொரு மாசமும் மார்க்கெட் வந்துட்டு என்ன சொல்றது, அட்லீஸ்ட் 3.5% அப் ஆகணும், இல்லைன்னா 3.5% டவுன் ஆகும் ஒவ்வொரு மாசம் நீங்க எடுத்த இடத்துல இருந்து. ஓகே ஓகே, இது பாசிபிளான்னு பார்க்கணும். இது பாசிபிளா இல்லையா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இல்ல, சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்றது வேஸ்ட். ஓகே ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க சொன்னீங்க நம்ம ஒரு பிரேக் அவுட்ல இப்போ நேற்று உள்ள மார்க்கெட்ல கூட மேல ஹையை பிரேக் பண்ணதுல ஒரு என்ட்ரி சொன்னீங்க. ஆனா நான் அந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணேன். ஓகே, நான் புல் பேக் கிடைக்கவே இல்லை. எப்படி பிரேக் அவுட் கிடைக்கிறேன்னா பிரச்சனை இல்லை, போகட்டும், இன்னைக்கு போகட்டும். நேத்து 100 பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன ஆகுனாக்கா அந்த புல் பேக் நீங்க வெயிட் பண்ணனாக்கா ப்ரோ என் கேள்வி என்னன்னா, எந்த இடத்துல ரன்னிங் கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இல்ல எந்த கேண்டில்ல புல் பேக் வெயிட் பண்ணணும், எந்த மார்க்கெட்ல, அது மட்டும் அதெல்லாம் அது யாராலுமே சொல்ல முடியாது. எப்படின்னாக்கா
ரன்னிங் கேண்டில் ரிஸ்க் எடுக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க என்கிட்ட 10 லாட் பண்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ரன்னிங் கேண்டில் நான் ஒரு கேண்டில் ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி தான் ட்ரை பண்ணுவேன். ரன்னிங் கேண்டில் போயிட்டு 10 குவான்டிட்டி பை பண்ண மாட்டேன். எல்லாருமே ரெட்ரஸ்மெண்ட்டுக்கோசரம் வெயிட் பண்றவங்க தான், சரிங்களா? ரெட்ரஸ் ஆகிறதுக்கோசரம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கும் போது தான் வந்து 100% குவான்டிட்டியில எடுப்போம். ரன்னிங் கேண்டில் பை பண்ணி ரன்னிங் கேண்டில் எக்ஸிட் பண்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குவான்டிட்டி, ஒரு 10 லாட் என்கிட்ட எடுக்கிறது கெப்பாசிட்டி இருக்குனாக்கா ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி தான் எடுப்பேன். அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். ஏன்னா ரன்னிங் கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சா எவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் நமக்கு தெரியும்ல. ஏன்னா ரன்னிங் கேண்டில் பிரீமியம் ஜம்ப் ஆயிருக்கும். இந்த பிரீமியம் ஜம்ப் ஆகும்போது நம்ம அந்த பிரீமியம் ஹையர் பிரீமியம் பை பண்ணிட்டு லோயர் பிரீமியம்க்கு டக்குன்னு திரும்பிடுறோம் ரெட்ரஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சுனாக்கா. அப்போ நமக்கு வந்து லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ ரன்னிங் கேண்டில் பை பண்றவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கனாக்கா, ரன்னிங் கேண்டில் பை பண்ணுவோம். சப்போஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாக்கா கீழே வரும்போது பை பண்ணி ஆவரேஜ் பண்ணிப்பாங்க பிரைஸை. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம எத்தனை குவான்டிட்டி பண்றோம், அது எத்தனை குவான்டிட்டி நம்ம ரன்னிங் கேண்டில் பிளான் பண்றோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்க வேண்டியது. அது எதுவும் வந்து ஃபிக்ஸ்டு ரூல்லாம் இல்லை. 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி 4 குவான்டிட்டி எப்படி வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயார். பிரைஸ் ஆக்ஷன்லாம் வந்துட்டு அதான் சொன்னேன், பிரைஸ் ஆக்ஷன்லாம் 30% தான். நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் மீதி எல்லாமே. சரிங்களா? ஓகே ப்ரோ. ஸோ பிரைஸ் ஆப்ஷன் டிகேனா என்னன்னு புரிஞ்சிருச்சுல ப்ரோ. ஆப்ஷன் பையர் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா மார்க்கெட் நல்ல மொமெண்டம்ல இருக்கும்போது மட்டும்தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இல்லைனாக்கா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆப்ஷன் செல்லருக்கு அதுதான் அட்வான்டேஜ். ஆப்ஷன் செல்லருக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் அட்வான்டேஜ், உங்களுக்கு அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ வேற கொஸ்டின், வேற ஏதாவது கொஸ்டின் ப்ரோ? வேற கொஸ்டின் இருக்கா ப்ரோ? இருந்தா கேளுங்க. பிரைஸ் ஆக்ஷன் ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா ஹையர் ஹை லோயர் லோவர் ஃபார்மேஷன். அப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணும்போது அதுக்கு ஃபேவரான ட்ரேட் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவும் கொஸ்டின் இல்லையா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா செஷனை? ப்ரோ இது வரைக்கும் கிளியரா இருந்துச்சு ப்ரோ. கிளியரா இருந்துச்சு அவரோடக்கு? கிளியரா இருந்தது. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஜெரோதால ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னு ஒரு ஆப்ஷன் இல்ல ப்ரோ. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் போடணும். ஜீரோதாலாம் ஒண்ணுமே இருக்காது, நீங்க தான் போடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. எதனா பையிங்க்கு எதனா ஸ்ட்ராட்டஜி எதனா சொல்லுங்க ப்ரோ. ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே இல்லையே. ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு அதுல? ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜினா இதுதான், பிரைஸ் ஆக்ஷன் தான் ஸ்ட்ராட்டஜி. பிரைஸ் ஆக்ஷன் மட்டுமே போதுன்றீங்களா? வேற என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்க ஸ்ட்ராட்டஜினா எப்படி கேக்குறீங்க சொல்லுங்க. யூடியூப்ல நிறைய வீடியோ போடுவாங்க, அது எதுன்னு நான் சொல்றது தெரியல. முன்னாடி நாளோட ஹைய பிரேக் பண்ணா ட்ரேட் எடுக்கலாம், அது அதோட லோ. அதுதான் பிரைஸ் ஆக்ஷன். அதுதான் பிரைஸ் ஆக்ஷன். எது முன்னாடி நாளோட சொல்றீங்களா? நீங்க வந்து கரண்ட் டேவோட சொல்றீங்களா? கரண்ட் டே பிரேக் பண்ணா எடுக்கலாம். ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணா அப்ப என்ன ஆகும்? ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணாலும் எடுக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே வந்துட்டு இது வந்து ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஒவ்வொரு நாளைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் இதுதான். அது எத்தனை நாளைக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, அது எல்லாமே வந்து பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு. அது ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணுதுனாக்கா என்ன சொல்றது, நீங்க அந்த ஒரு ட்ரேடே நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ட்ரேடே அமையாது. ப்ரீவியஸ் டே ஹையை வந்து எப்போ எல்லாம் பிரேக் பண்ணும், எப்பயாவது பிரேக் பண்ணும்.
மாசத்துல ஒரு தடவை 2 தடவை பிரேக் பண்ணணும், இல்லைன்னா பிரேக் பண்ணாம கூட ஒரு மாசம் அது வந்து கன்சல்டேஷன்லேயே போயிடும். சரிங்களா? இது பிக்சர் ரூல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் என்ன சொல்லுவாங்க, 5 நிமிஷம் கேண்டில் பாருங்க, 15 நிமிஷம் கேண்டில பாருங்க, இந்த கேண்டில பிரேக் பண்ண உடனே பிளான் பண்ணுங்கன்றேன். இப்போ நம்ம அதுல என்ன பாக்குறோம், ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் தான் பாக்குறோம். இந்த கேண்டில பிரேக் பண்ணது அது ஒரு பிரைஸ் ஆக்ஷன், அவ்வளவுதான். இந்த டைமிங் தான் சொல்லிட்டேன்ல, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொன்னேன்ல, காலையில 9:15 9:50 45க்கு பிரேக் ஆனா பிளான் பண்ணுங்க, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்புறம் 10:30 இருந்து 12:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். 12:30 மணிக்கு அப்புறமா பிரேக் டவுன் ஆனா பிரேக் டவுன் நடந்தாக்கா அந்த ட்ரேட் பண்ணுங்க, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ டைமிங்கு, ப்ரீவியஸ் டேயோட ஹை, இந்த வேல்யூ எல்லாமே ஒரு வேல்யூஸ் தான். ஸோ இது நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன்ல கிளியரா இருந்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த 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 ட்ரேட் போட்டாங்கல்ல, அந்த யூடியூப்ல ஒரு கண்டென்ட்டா போட்டாங்கல்ல, ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லி. ஸோ அதுல எத்தனை % ப்ராபபிலிட்டி இருக்குன்னு முதல்ல நீங்க போய் செக் பண்ணணும். ஸோ வின்னிங் ப்ராபபிலிட்டி எத்தனை % இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அதுலலாம் ஒண்ணுமே இருக்காது. பியூரா பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கணும், பிளஸ் மணி மேனேஜ்மெண்ட். இதுதான். இது யாருமே வந்து உங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ரூல் எல்லாமே டிஃபைன் பண்ண முடியாது. இன்னையோட டே ஹையை வந்து பிரேக் பண்ணா ட்ரேட் எடுத்துக்கலாம் கம்பல்சரி, இங்கதான் போகும், இங்கதான் இது வரும் அப்படின்லாம் யாருமே பண்ண முடியாது. அந்த வீடியோ போட்டவனே அந்த வீடியோ எடுக்கிற அந்த ட்ரேட பண்றானா கூட தெரியாது. சரிங்களா? அப்போதைக்கு அவங்க வீடியோ போடணும், அதனால ஏதோ ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி ஏதோ ஒரு இதை பண்ணி அவர் வீடியோ போட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? 9:20 அந்த ஆப்ஷன் செல்லிங்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுல நிறைய இருக்கு. 9:20 இருக்கு, 9:15 இருக்கு, 1:30 ஆப்ஷன் செல்லிங் இருக்கு. இதெல்லாம் எத்தனை பேர் இதுல சக்சஸ் ஆகுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சக்சஸ் ஆகுறாங்களா ஃபெயிலியர் ஆகலாங்களா யாருக்கும் தெரியாது. ஆனா வீடியோ பாத்தீங்கன்னாக்கா யூடியூப் ஃபுல்லா வீடியோ இருக்கும். 9:20 ஸ்டாடல்னு சொல்லிட்டு போயிட்டு யூடியூப்ல போயிட்டு ஒன்லி 9:20 ஸ்டாடல் மட்டும் அடிங்க, எத்தனை வீடியோ வருதுன்னு மட்டும் பாருங்க. அத்தனை வீடியோ பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, அத்தனை பேரும் அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்து அதுல பாசிட்டிவ் தான் சொல்லியிருப்பான். அந்த ட்ரேட் அவன் ஃபாலோ பண்றானாக்கா சத்தியமா இல்லை. சரிங்களா? அந்த ட்ரேட் எல்லாம் நீங்க வந்து சும்மா வீடியோ கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடணும்னாக்கா என்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு. அதெல்லாம் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வியூஸ் வந்துடும். வியூஸ் ஏதோ ஒரு இன்னைக்கு வியூஸ் வரலனாலும் அடுத்த வருஷம் வியூஸ் வந்துடும். அதெல்லாம் போட்டும் வேஸ்ட் தான். அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தும் வேஸ்ட் தான். அதுல இருந்து பைசாவே பண்ண முடியாது. முதல்ல கிட்டத்தட்ட நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போய் தேடி கண்டுபிடிச்சு நீங்க இன்னைக்கு பேர் எழுத ஆரம்பிச்சீங்கன்னாலும், ஸ்ட்ராட்டஜி பேர்லாம் எழுத ஆரம்பிச்சீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்த மாசத்துக்குள்ள, 1 மாசத்துக்குள்ள. சரிங்களா? அத்தனை பேர் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சிம்பிளிசிட்டி தான் உங்களுக்கு பாஸ் பண்ணி கொடுக்கும் எப்பயுமே. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஒண்ணுமே இல்லை ப்ரோ. சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ நீங்க ஸ்டாப் லாஸ் போட தெரியுமா? எல்லாருக்கும் ஸ்டாப் லாஸ் போட தெரியுமா? போட தெரியாதவங்க மட்டும் சொல்லுங்க. யாருக்காவது ஸ்டாப் லாஸ் போட தெரியாதா? ஒரு தடவை சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்றேன். ஓகேவா? எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ் தெரியுதா? 18,550 தெரியல. தெரியலையா? இப்ப தெரியுது. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், பை பண்ணிட்டோம், 143 ரூபாய்க்கு பை பண்ணிட்டோம் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். போயிட்டு என்ன பண்ண போறோம், செல் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த எஸ்எல்ன்ற பட்டனை வந்து பிரஸ் பண்ண போறோம். ஸ்டாப் லாஸ் போட போறோம். எவ்வளவு ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட போறோம்? 100 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட போறோம். இப்போ 100 ரூபாய்க்கு ட்ரிகர் பிரைஸ், 99 ரூபாய்க்கு பிரைஸ் போட்டுருவோம். சரிங்களா? இப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஆட் பண்ண ஆட் ஆயிரும். இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கனால க்ளோஸ் ஆகல. இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், இப்போ ஸ்டாப் லாஸ் போட தெரியுமா எல்லாருக்கும்? பை பண்ணிட்டோம், 143 ரூபாய்க்கு பை பண்ணிட்டோம். ஓகே, மார்க்கெட் ஆர்டர்ல 143 ரூபாய்க்கு பை பண்ணிட்டோம். போயிட்டு செல் ஆர்டர் போடுறேன். செல் ஆர்டர்ல போயிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட போறோம். சாரி, ஸ்டாப் லாஸ் போட போறோம். 143 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். 100 ரூபாய்க்கு போடுறோம் ஸ்டாப் லாஸ். ட்ரிகர் பிரைஸ் 100 போட்டுட்டு எக்ஸிட் பிரைஸ் வந்துட்டு 99 போட்டோம். போட்டு செல் ஆர்டர் கொடுத்த உடனே ஸ்டாப் லாஸ் வந்து விழுந்துருச்சு.
இப்போ ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ண சொன்னா என்ன என்ன பண்ண போறோம்? இப்போ மார்க்கெட் வந்து நம்ம பை பண்ண ஆப்ஷன் வந்து 143ல இருந்து 200 போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்றோம்? காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொன்னாக்க நீங்க என்ன பண்ண போறீங்க? பையிங் பிரைஸுக்கு 43, 142 இந்த மாதிரி மாத்த போறீங்க. சரிங்களா? இப்போ மாத்திட்டு இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஆர்டர் பெண்டிங்ல இருக்கும்ல, அந்த ஆர்டர் போயிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல 143, 142 மாத்திட்டு மறுபடியும் செல் கொடுத்தீங்கன்னாக்கா இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இப்போ நீங்க பை பண்ண பிரீமியம் 300. ஆமா, மாடிஃபை பண்றது போய் எடிட் கொடுத்துட்டே இருக்கணும். ஆமா, எடிட் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு நீங்க பை பண்ணது 143 ரூபாய்க்கு பை பண்ணது 200 ரூபாய்க்கு போச்சு, 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ ஸ்டாப் லாஸை ப்ராஃபிட்டுக்கு ட்ரைல் பண்ண சொன்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் போயிட்டு மாடிஃபை பண்ணி 200ன்னு போட்டுருணும். அங்க 199. இப்போ இது வந்து 300 ரூபாய்க்கு போயிடுச்சு. நீங்க பை பண்ண பிரீமியம் வந்து 300 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ நீங்க வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் ஜோனுக்கு மாத்துறீங்க. இப்போ 200க்கு மாத்திட்டீங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ மார்க்கெட் மேல போயிட்டே இருக்குனாக்கா 300ல இருந்து 310, 350, 340 ஏதோ ஒன்று போகுது. போகல, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் திரும்பி வந்துச்சுனாக்கா, மார்க்கெட் பிரைஸ் கீழே வந்துருச்சுனாக்கா 200ல வந்து எக்ஸிட் ஆயிடும். நீங்க ஆக்சுவலா பை பண்ணது 143, எக்ஸிட் பண்ணது 200. இப்போ உங்களுக்கு வந்து இதுல இந்த ட்ரேட்ல ப்ராஃபிட்டா இருக்குமா லாஸா இருக்குமா? ப்ராஃபிட். ஆமா. ஸோ அப்படிதான் எஸ்எல் ஆர்டர் தான் மாடிஃபை பண்ணி ட்ரையல் பண்றது. ட்ரையல் பண்றதுனாக்கா நமக்கு கன்வீனியன்டான இடத்துக்கு மாத்திட்டு வருது. மாத்துறதுக்கு பேரு தான் வந்துட்டு ட்ரையல் பண்ணிட்டே வருது. ஓகே, கிளியர். ஸோ இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யாருக்காவது இது கன்ஃபியூஷனா இருக்கா? கொஸ்டின் கேட்டது யாரு? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் எனக்கு டவுட் என்னன்னா, நான் அப்ஸ்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பிரி டேட் அன்னைக்கு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து 0-0 பண்ணும்போது நீங்க 20ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கீங்க, காஸ்ட் டு காஸ்ட் வச்சுங்க அப்படி சொன்னீங்க. நான் ஸ்டாப் லாஸ் வச்சேன், மார்க்கெட் 27க்கு போச்சு. பட் நான் 20ல வைக்குமே டக்குன்னு ஹிட் ஆயிட்டு. நான் அதுவும் டெக்னிக்கலா இல்லைன்னா அவ்வளவுதான், 20 ரூபா பிரைஸ் வந்திருக்கும், அதனால ஹிட் ஆயிடுச்சு. நீங்க எஸ்எல் ஆர்டர் ட்ரிகர் ஆர்டர் போட்டீங்களா? ஆமா ப்ரோ, அதுதான் போட்டேன். ட்ரிகர் ஆர்டரும் போட்டீங்க, பிரைஸும் போட்டீங்க. இல்ல ட்ரிகர் போடல, நான் வந்து ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் போய் நம்ம லிமிட்ல போய் நம்ம வைப்போம்ல. லிமிட்ல வச்சீங்கன்னா எக்ஸிட் ஆயிடும். இங்க பாருங்க, இப்படி போட்டிருப்பீங்க நீங்க. இப்ப 20 ரூபான்னு போட்டிருப்பீங்க. ஆமா தானே? ஆமா, இந்த மாதிரி ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி 20 ரூபா போட்டிருப்பீங்க. இது போட்டீங்கன்னா ஹிட் ஆயிடும். நீங்க எஸ்எல் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல அது கிளிக் பண்ணி இங்கேயும் 20ன்னு போடணும். அப்பதான் எக்ஸிட் ஆகாது. ஓ, அப்ப ரெண்டு இடத்துலயுமே நம்ம எந்த இடத்துல ட்ரிகர்னா ஒண்ணும் இல்ல. இப்ப பிரைஸ் வந்து 27 ரூபாயில போயிட்டு இருக்கு. ட்ரிகர்னா என்னன்னாக்கா, சப்போஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு 20 ரூபாய்க்கு ஹிட் பண்ணும்போது என்ன எக்ஸிட் பண்ணி விட்டு அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கு தான் ட்ரிகர் பிரைஸ். சரிங்களா? சோ நீங்க ட்ரிகர் போடாம வெறும் லிமிட் ஆர்டர் மட்டும் போட்டீங்கன்னாக்கா அது எக்ஸிட் ஆயிடும், உடனே எக்ஸிட் ஆயிடும். செட்டிங் அப்ஸ்டாக்கும் சேம் தானா? சேமா ப்ரோ? எல்லாமே எந்த புரோக்கர் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான். எஸ்எல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். செல் ஆர்டர் கிளிக் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், எஸ்எல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ்எல்எம் இருக்கும். எஸ்எல்எம் யாருக்கும் ஒர்க் ஆகாது இப்போ. சரிங்களா? மேக்ஸிமம் புரோக்கருக்கு ஒர்க் ஆகாது, ஒரு சில புரோக்கருக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதனால நீங்க எஸ்எல் கிளிக் பண்ணுங்க. எஸ்எல்லுக்கும் எஸ்எல்எம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுங்களா? இல்ல ப்ரோ, தெரியாது ப்ரோ. இப்போ எஸ்எல்னாக்கா 143 நம்மளோட ட்ரிகர் பிரைஸ் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு. இங்க வந்து நம்ம வந்து 142க்கு செல் ஆர்டர் போட்டோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வரும்போது 143ல இருந்து ஜம்ப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பிரீமியம் 140க்கு ஜம்ப் ஆயிடுச்சுனாக்கா இந்த ஆர்டர் வந்து எக்ஸிட் ஆகாது. ஏன் ஆகாது? நான் என்னுடைய பிரைஸ் வந்து 142 தான் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? 143ல இருந்து டைரக்டா 140க்கு ஜம்ப் ஆயிடுச்சுனாக்கா என்னோட செல் ஆர்டர் வந்து 142ல இருக்கு. அதனால இந்த பிரைஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சரிங்களா? இந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகாது. ஆனா எஸ்எல்எம் போட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, சப்போஸ் 143ல இருந்து மார்க்கெட் கீழே வரும்போது 143 ட்ரிகர் பண்ணிட்டு அடுத்து அது 100 ரூபாயில இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆயிரும், 50 ரூபாயில இருந்தாலும் எக்ஸிட் பண்ணிரும், 10 ரூபாயில இருந்தாலும் எக்ஸிட் பண்ணிரும். இது என்ன ஆகுதுனாக்கா, ஸ்லிப்பேஜஸை கண்ட்ரோல் பண்றதுக்கோசரம் அது ஒரு டைம் வந்து என்எஸ்சி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகும்போது மார்க்கெட் கீழே வரும்போது
எல்லாருக்கும் எஸ்எல்எம் ஆர்டர் வந்து எஸ்எல்எம் ஸ்டாப் லாஸ் வித் மார்க்கெட் தான் வந்து எஸ்எல்எம். சரிங்களா? மார்க்கெட் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆயிடும். எஸ்எல்ன்றது என்ன பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் வந்து லிமிட் ஆர்டர் மாதிரி. ஸ்டாப் லாஸ் வந்து லிமிட் ஆர்டர் போடுறது தான் வந்துட்டு எஸ்எல் ஆர்டர். இது வந்து எஸ்எல்எம்ன்றது வந்து மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கும் 143 கீழே மார்க்கெட் வந்த உடனே அப்போ மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கும் அந்த பிரைஸை எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். அது 10 ரூபா இருந்தாலும் கவலைப்படாது, 142 ரூபா இருந்தாலும் கவலைப்படாது. ஆனா எஸ்எல் ஆர்டர் போட்டீங்கன்னாக்கா 143 கீழே வரும்போது 143ல இருந்து 142க்கு நடுவுல இருக்கிற பிரைஸ்ல எக்ஸிட் பண்ணி விட்டுரும். அதுக்கு கீழே பிரைஸ் ஸ்கிப் ஆயிடுச்சுனாக்கா வெயிட் பண்ணும், 142 ரூபா வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ அதை இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வெறும் எஸ்எல்ல மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க, ட்ரிகர் பிரைஸ் போடுங்க, பிரைஸ் போடுங்க, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ, கிளியர். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒரு 2 வீக் முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க. நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு 9:45க்கு ஒரு ஆமா ஆமா கால் ஆப்ஷன் கூட அது இந்தாட்ட யூஸ் பண்ணல. அத பத்தி நான் நேத்து மறந்துட்டேன். எனக்கு நிறைய விஷயம் போகுதுல. இல்ல நம்ம ஒண்ணே அது எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு மட்டும் தான் அது எடுக்கணுமா ப்ரோ? எக்ஸ்பைரி டேட் மட்டும் தான், எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அது நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்றேன். அது சரிங்களா? இப்போ அதை எடுத்தோம்னாக்கா அது ரொம்ப லென்த்தா போயிடும். அதுல அது உங்களுக்கு கொஞ்சம் புதுசு புதுசா எதுவும் கத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது மட்டும் பிளான் பண்ணுங்க. பிரைஸ் ஆக்ஷன் முதல்ல கிளியர் ஆயிடுங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பிளான் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெபினார்ல செமினார்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு 2000 வாங்குறோமே, ஏதோ ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி சொன்னாதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு சொல்லி ஒரே நாள்ல எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி டம்ப் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. நீங்க அங்க என்ன படிச்சீங்கன்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் அவங்களை அப்ரோச்சும் பண்ண முடியாது, அப்ரோச் பண்ணி ரெஃப்ரெஷும் பண்ண முடியாது, கொஸ்டினும் கேட்க முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, போக 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 எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மாஸ்டர் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராட்டஜிஸை பிளான் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ரொம்ப நிறைய ஒரே சின்னதா ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஸ்விங் ட்ரேடிங்ல வந்துட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்லாம் கேட்குறீங்க. நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்றேன், ஆல்ரெடி ஹையர் ஹை ஆல் டைம் ஹை 52 வீக் ஹை அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வந்துட்டு கம்மியா பை பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச நிறைய ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய வந்துட்டு ரீசன்ட் டைம் ப்ரைசஸ்னால என்ன சொல்றது, ஸோ என்னப்பா அது ரெசிஷன் வரும் இந்த மாதிரி இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்துட்டு லோயர் லெவல்ல வந்துட்டு போயிருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க் இல்ல HDFC பேங்க், இந்துஸ்தான் யூனிலிவர், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க லோயர் லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நீங்க வந்துட்டு லாங் டர்ம்ல வாங்க முடியும். அதெல்லாம் ஏன்னாக்கா இப்போ நிஃப்டி ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல இருக்கு. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி கேட்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஹைல இருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க, அவங்களுக்கோசரம் சொல்றேன். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல இருக்கு. இப்போ இங்க இருந்து இது வந்து 5% 10% மேல போறதை விட நீங்க லோயர் லெவல்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கினீங்கன்னாக்கா இந்த சினாரியோ வந்து இப்படியே இருக்க போறது இல்லை. இந்த ரெசிஷன் எல்லாமே வந்து இப்படியே இருக்க போறது இல்லை. இங்க இருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த வருஷமோ அடுத்த 2 வருஷத்துலயோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகி மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து பீக்ல வர ஆரம்பிக்கும். அப்போ பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஆல்ரெடி இந்த ஆல் டைம் ஹைல வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 5% 10% தான் மேல போயிருக்கு. ஆனா நீங்க இப்போ வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுனாக்க 60% 70% 100% இந்த மாதிரி வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாக் செலெக்ஷன்ல வந்துட்டு நம்ம ஒன்றும் போயிட்டு பெரிய என்ன சொல்றது ரொம்ப ஒஸ்ட் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறது இல்லை. நம்ம செலக்ட் பண்ண போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட், மேரிகோ, இந்த மாதிரி என்ன சொல்றது இந்தியாவில் ட்ரஸ்டபிள் பிராண்ட் இருக்கிற அந்த மாதிரி கம்பெனிஸை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. வரப்போற காலகட்டத்தில் அது வேற லெவல்ல கொண்டு போயிடும் உங்களை. லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்க ஸ்விங் ட்ரேடிங் பிளான் பண்றவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. பிளஸ்
பிரேக் அவுட்டுக்கோசரம் வெயிட் பண்ணுங்க. லோயர் லெவல்ல இருந்து பிரேக் அவுட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி லெவல்ல இருந்து பை பண்ணீங்கன்னாக்க அட்லீஸ்ட் அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிட்டாலும் அங்க இருந்து மேஜரா கீழே போகாது ஸ்டாக். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆல் டைம் ஹை கிட்ட வந்துட்டு பிரைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் இன்னும் மேல போகுதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த பிரேக் அவுட்லாம் நம்ம பிளான் பண்ணோம்னாக்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு சொல்றேன். அந்த பிரேக் அவுட்ல நீங்க பிளான் பண்ணீங்கன்னாக்கா அது வந்துட்டு சப்போஸ் கீழே வந்துச்சுனாக்கா நீங்க வந்து அதை 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ப்ரோ சொல்லுங்க. லாங் டைம் நான் ஒரு 3 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஃபரோகால், செரோடாக்ஸ், ரிஜென்ஸ். மூணுமே ரொம்ப லோ லெவல்ல இருக்குன்னு வெயிட் பண்ணேன். நான் ஒரு வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணேன். நான் வரக்கூடிய மார்க்கெட் வரக்கூடிய ப்ராஃபிட்ல ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். இப்ப எல்லாமே அதோடைய ஹைல போய் நிக்குது. அந்த பண்ணிட்டு எக்ஸிட் பண்றது கரெக்டா இல்லைன்னா அது மீண்டும் ஏன்னா அப்படி விடுறது கரெக்டா? 4 ரூபாய் எடுத்தேன். இப்போ இல்ல நீங்க ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லுங்க. அதுல எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபாய் இருக்கட்டும், 100 ரூபாய் இருக்கட்டும், ஒண்ணுமே வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க. இப்போ அது எவ்வளவு பிரைஸ் இருக்கு? மூணுமே சேர்த்து எவ்வளவுல இருக்கு? இப்ப எனக்கு வந்து 4000 ஒரு 750 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. 750 ரூபாய் தானே ப்ராஃபிட் இருக்கு. அப்படின்னா அது ஹைலாம் இல்ல. சரிங்களா? நான் ஹைனாக்கா எப்படி சொல்லுவேன்னாக்கா 6000 7000 போச்சுன்னா தான் ஹை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணணுமா இல்ல எட்மண்ட் கீழ வரதுல குவாண்டிட்டி இன்கிரீஸ் பண்ணணுமா? எனக்கு இல்ல குவாண்டிட்டி. இப்போ நீங்க 3 ஸ்டாக் சொன்னீங்கல்ல, அந்த 3 ஸ்டாக்கோட கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி அவ்வளவா தெரியாது ப்ரோ. அந்த 3 ஸ்டாக் என்ன பிசினஸ் பண்றாங்க, அந்த 3 ஸ்டாக் கிட்ட எவ்வளவு மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கு, அந்த 3 ஸ்டாக் கிட்ட எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க, ஒவ்வொரு குவார்டரும் எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்களா லாஸ் பண்றாங்களா, அந்த 3 ஸ்டாக்கும் வந்துட்டு என்ன சொல்றது ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சிருக்காங்க, இதெல்லாம் தெரியலனாக்கா அந்த மாதிரி ஸ்டாக்லாம் பையே பண்ணாதீங்க. இப்போ அந்த ஸ்டாக் ப்ராஃபிட் பண்ணுதா லாஸ் பண்ணுதானே உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்டாக்கோட எவ்வளவு கேபிட்டல் இருக்கு, அந்த ஸ்டாக் கிட்ட எவ்வளவு கடன் இருக்கு, அந்த கடனை கட்டுறவங்களுக்காவது அவங்க வந்து ப்ராஃபிட் பண்றாங்களா, இது எல்லாமே நீங்க லாங் டர்ம் தான் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கிரைட்டீரியா செக்லிஸ்ட்லாம் நீங்க முதல்ல செக் பண்ணணும் லாங் டர்ம்க்கு. அந்த ஸ்டாக் என்ன கம்பெனி, ஒரு இப்போ ஏசியன் பெயிண்ட் என்ன பண்றாங்க, பெயிண்ட் கம்பெனி. மார்க்கெட்ல எப்படி அவங்களோட ப்ராடக்ட் போகுது, நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன வாங்குறோம். இப்போ ஐடிசி நம்ம வீட்டுக்கு என்னென்ன வாங்குறோம், என்ன ஆயில் வாங்குறோம், ஐடிசி கோதுமை மாவு வாங்குறோம், சாக்லேட்ஸ் வாங்குறோம், பிஸ்கெட்ஸ் வாங்குறோம். இது எல்லாமே நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்றோம். அவங்களுடைய பிசினஸ் என்னன்னு நமக்கு தெரியுது, அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ அதனால அந்த மாதிரி கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இது என்ன பிசினஸ் பண்றேன்னே தெரியாது. டிசிஎஸ் வந்து சாஃப்ட்வேர் பண்றாங்க, கம்பெனி பேங்கிங்கோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் பண்றாங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்காங்க, அது நமக்கு தெரியும். நீங்க சொன்ன 3 ஸ்டாக்கோட கம்பெனி என்ன வேலை பார்க்குதுன்னு எனக்கே தெரியாது. சரிங்களா? இந்துஸ்தான் யூனிலிவர் என்ன பண்ணுது, மேரிகோ என்ன பண்ணுது, இப்போ டாபர் என்ன பண்றாங்க, நெஸ்லே என்ன பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிசினஸ். டைட்டன் என்ன பண்றாங்க, டைட்டன் வந்து கடிகாரம் பண்றாங்க, லைக் ப்ரீமியம் குவாலிட்டி கடிகாரம் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வாட்சஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா இல்ல? ஏன் என்னன்னு தெரியாம அது 1000% கொடுக்கட்டும், அடுத்த வருஷம் அது 2 லட்சம் ரூபாய் ஆயிரட்டும். 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணது அடுத்த வருஷம் 2 லட்சம் ஆயிரட்டும். சரிங்களா? ஆனா ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம், ஏன் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டாக் மட்டும் 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு மீதி ஸ்டாக் எல்லாம் போயிட்டு ஜீரோல போய் நின்றோம். ஓகே ப்ரோ. ஸோ அது ஸ்டடி பண்ணுங்க. 10,000 ரூபாய் போடுங்க. 10,000 ரூபாய் போட்டாலும் ஏன் போட்டோம்? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ப்ரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம், சரியா? ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கன்றேன். உங்ககிட்ட காசு இருக்கு, நீங்க எடுத்து கொடுத்துருவீங்களா? இல்ல ப்ரோ. இவ்வளவுதான் சொல்லுவேன். பிசினஸ் பண்ண போறேன், 10 லட்ச ரூபா கொடுத்துருவீங்களா? ஏன் பண்றோம், என்ன பிசினஸ் பண்றோம்? கவிதா மேடம் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பேங்க் நிஃப்டியில ட்ரேட் பண்ணாம இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்ல பேங்க் நிஃப்டி, HDFC இந்த மாதிரி வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை பண்ணலாமான்னு.
இது என்ன பண்ணணும்னாக்கா மேடம், பேங்க் நிஃப்டி வந்துட்டு கலெக்டிவ் ஆஃப் பேங்க்ஸோட ஆவரேஜோட வெயிட்டேஜ் தான் பேங்க் நிஃப்டி போகும். சரிங்களா? இந்த பேங்க்லாம் என்ன ஆகுனாக்கா, இண்டிபெண்டன்ட் பேங்க்லாம் என்ன ஆகுனாக்கா, நம்ம நார்மலா என்ன சொல்றது, ஒரு பேங்க்ன்றது இண்டிபெண்டன்ட் பேங்க் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மணி வரைக்கும் வந்து நல்ல லிக்விடிட்டி இருக்கும். ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் நீங்க தாண்டிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸிட் ஆக விடாது. பிரைஸ் அண்ட் பிட் அண்ட் ஆஸ்கிங்ல வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த இந்த மொமெண்டம்ல நம்ம சம்பாதிச்சதே ₹1 தான் இருக்கும். அந்த ₹1 மேல அங்க வந்து பிரைஸ்ல வந்து பிட் அண்ட் ஆஸ்கிங்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ நீங்க எக்ஸிட் பண்ணும்போது 1000 2000 திருப்பி கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 4000 நம்ம ப்ராஃபிட் நமக்கு ஸ்கிரீன்ல தெரியும், ஆனா புக் பண்ணும்போது 2000 தான் ஸ்கிரீன்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்ல வந்துட்டு ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் பை பண்றது வந்து ரொம்ப ரிஸ்க். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் இன்வெஸ்ட் பண்றோம், அந்த கம்பெனியோட ஸ்டாக் ஏன் அந்த ஸ்டாக்கை தொடுறோம், அதோட பிசினஸ் நமக்கு தெரியுமா தெரியாதா, அவ்வளவுதான். ஒரு இண்டிகோ வாங்குறோம், இண்டிகோனா பிசினஸ் ஏரோநாட்டிக் பண்றாங்க, என்ன சொல்றது, ஏவியேஷன் பிசினஸ் பண்றாங்க, அவங்ககிட்ட எப்படி ரெவன்யூ இருக்கு, யார் இப்போ லீடிங்ல இருக்கா இந்தியாவிலன்னு நமக்கு தெரியும். ஸோ இண்டிகோ ஓரளவுக்கு லீடிங்ல இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம இண்டிகோ ஏவியேஷன் வாங்கலாம், நல்ல பிரைஸ் கிடைக்கும் போது இண்டிகோ ஏவியேஷன் வாங்கி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இப்போ செலக்ட் பண்ணினாலே உங்களுக்கு லாங் டேர்ம்ல நல்ல ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா ப்ரோ? சரி, வேற எதுவும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிப்பீட்ல வேற ஏதாவது டவுட் இருந்தாக்கா ரிப்பீட்ல போயிட்டு நான் அப்லோட் பண்றேன், யூடியூப்ல அப்லோட் பண்ண உடனே பார்த்துக்கலாம். சரி ப்ரோ, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? யாராவது சொன்னாதான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். பாய். ஓகே, பாய் பாய் பாய். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா டெலிகிராம்ல டைப் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ so much. ஓகே பாய்.